السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரிகளே தாய்மார்களே, இந்த மாதாந்திர ஒன்று கூடலிலே மரணத்துக்கு பின்னர் குடும்ப நிலை என்கின்ற தலைப்பில் அச்சமும் நிர்வாகமும் என்கின்ற தலைப்பிலே இஸ்லாம் குடும்ப நிலை சம்பந்தமாக எந்த அளவில் ஒரு முஸ்லிம் அச்சம் கொள்ளலாம், எந்த அளவில் அது பற்றிய கரிசனை செலுத்தலாம், அதற்கு பின்னால் உள்ள அந்த குழந்தைகளுடைய பிள்ளைகளுடைய மனைவியுடைய விஷயங்களை நிர்வாகம் செய்வது சம்பந்தமான பொருளாதார ரீதியான வழிகாட்டல்களை எல்லாம் இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதுதான் என்னுடைய நோக்கம். இது ஒரு உலகம் சார்ந்த விஷயம். இது ஒரு உலகம் சார்ந்த ஒரு அம்சம். மனிதன் இதை சொல்லிக் கொடுக்காமலேயே தன்னை பற்றியும் தன் குடும்பம் பற்றியும் தன் பிள்ளைகள் பற்றியும் உள்ள நலவுகளை மனிதன் நிறையவே என்ன செய்வான், சிந்திப்பான். அதற்குரிய இயற்கையோடு தான் மனிதன் என்ன செய்கிறான், படைக்கப்பட்டிருக்கிறான். இந்த ஒரு வழிகாட்டல் கிடைத்து தான் அவன் சிந்திப்பான் என்பது அல்ல. ஆனாலும் மார்க்கத்துடைய வரையறைகள் என்ன, மார்க்கம் எங்களுக்கு எவ்வளவு விதமான சந்தர்ப்பங்களை எல்லைகளை தந்திருக்கிறது என்ற அந்த மார்க்க வழிகாட்டலின் ஊடாக அதை நாம் தெரிந்து கொள்கின்ற பொழுது நாம் அதை நெறிப்படுத்திக் கொள்வோம், முறைப்படுத்திக் கொள்வோம். நாம் செய்வதில் பிழையில்லை என்கின்ற ஒரு நம்பிக்கை என்ன செய்யும், எங்களுக்கு ஏற்படும். சில வழிகாட்டல்கள் என்ன செய்யும், ஏற்படும். அடுத்த இரண்டாவதாக இந்த தலைப்பு ஒரு ஈமான் சார்ந்த உயிரோட்டம் சார்ந்த ஒரு தலைப்பு அல்ல. கொஞ்சம் சில நேரம் வறட்சியாகவும் என்ன செய்யலும் இருக்கலும் என்ற அது சட்டம் சார்ந்த ஒரு தலைப்பு என்றதனால கொஞ்சம் அதுக்கு என்ன செஞ்சிருங்க, தயாராக என்ன செய்து கொள்ளுங்கள், இருந்து கொள்ளுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இந்த தலைப்பிலே, அதாவது இந்த தலைப்பை பொறுத்தவரைக்கும் பொதுவாக ஒரு தந்தையாக இருக்கக்கூடியவர், ஒரு குடும்ப பொறுப்பிலே இருக்கக்கூடியவர் தன் மனைவி பற்றியும் தனது பிள்ளைகள் பற்றியும் தனது உறவுகள் பற்றியும் மரணத்திற்கு பின்னால் அவர்கள் எப்படி இருக்க போகிறார்கள் என்ற ஒரு கவலை உண்டாவது என்பது இயல்பானது. அது ஒரு இயல்பானது, இயற்கையானது, ஈமானுக்கு விரோதமானது அல்ல. ஈமானுக்கு விரோதமானது அல்ல என்பதை முதல் செய்தியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே தன் மனைவி பற்றியும் தன் பிள்ளைகள் பற்றியும் தனது குடும்பத்தவர்கள் பற்றி ஒரு இயற்கையான ஒரு கவலை உண்டாகும். அவர்கள் எப்படி வாழப் போகிறார்கள், அவர்களுடைய செலவினங்கள் எப்படி போக போகிறது, அவர்களது வாழ்க்கை முறை எப்படி இருக்க போகிறது என்பது பற்றிய கவலை என்பது இயற்கையானது, அது ஃபித்ரத்தானது. அதாவது மனிதன் அதுல படைக்கப்பட்டிருக்கிறான். அது ஒரு குற்றம் கிடையாது, அது தவக்குலுக்கு விரோதமானதும் அல்ல என்பதை முதல் செய்தியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், குழந்தைகள் பற்றிய கவலை, பிள்ளைகள் பற்றிய கவலை, உறவுகள் பற்றிய கவலை என்பது பெற்றோர்களான அல்லது பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அந்த கவலை எப்படி இருக்கும் என்று சொன்னால், நியாயமான விஷயங்களையும் இருக்கும், நியாயம் இல்லாத விஷயங்களையும் என்ன செய்யும், இருக்கும். சில பெற்றோர்களுடைய கவலை அச்சம் என்றது அதீத எல்லைக்கு போய் பிள்ளைகளை வெளியே விடுறதை என்ன செய்வாங்க, பயப்படுவார்கள். ஒரு ஆண் ஆணாக வளர்க்கப்படாமல் சில பொழுதுகள் சில குடும்பத்தில் மாற்று விளைவுகள் எல்லாம் என்ன செய்யும், ஏற்படுத்தப்படும். சின்னத்திலிருந்தே பொத்தி 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 என்ன செஞ்சிருப்பாங்க, வளர்த்திருப்பாங்க. கவனத்தின் காரணமாக, அச்சத்தின் காரணமாக. நாளைக்கு அவன் ஒரு 15-16 வயசாகிற நேரத்தில் அவனை பார்த்தீங்கன்னா எதையும் ஃபேஸ் பண்ண மாட்டான். எல்லாத்தையும் உம்மா அப்பாட்ட கேட்டு தான் என்ன செய்யற லெவலில் இருப்பான். சாதாரண முடிவுகளை கூட என்ன பாப்பா உம்மாட்ட கேட்டு எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வருவான். அந்த பெற்றோருடைய அளவுக்கு மீறிய அதீத கவனத்தின் காரணமாக அதை சிலர் சொல்வதையெல்லாம் நம்ம காதால என்ன செய்வோம், நம்ம கேட்போம். வீட்டிலேயே என்ன செஞ்சாங்க, அடைச்சி 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 வளர்த்தாங்க. எந்த முடிவுகளும் அவன் இப்ப என்ன செய்யறான் இல்ல, எடுக்கிறான் இல்ல. எதையாக இருந்தாலும் சரி, வழிகாட்டலுக்கு தந்தை தாய் சார்ந்திருப்பதல்ல. எந்த விஷயம் எடுப்பதாக இருந்தாலும் என்ன, அவன் உம்மா வாப்பா சார்ந்துதான் என்ன செய்வான், இருப்பான். சரியான முடிவா பிழையான முடிவா என்பதில் இல்ல, முடிவு எடுக்கிறதுக்கே அவனுக்கு என்ன ஒரு திராணி இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு வரும். அதீத கவனம், அதீத கவனம். பெண் பிள்ளையை சுதந்திரமா வளர்க்க வேண்டும் என்று எந்த கவனம் எடுக்க மாட்டாங்க. நீ சுதந்திரமா செயல்படு சொல்லி நினைப்பாங்க. எந்த விஷயத்திலும் உம்மா வாப்பா சாராமலே புள்ள என்ன செய்யும், ஒரு பொம்பளை புள்ள முடிவெடுத்து தானா செயல்படுற அளவுக்கு, திருமணத்திலையும் தானா முடிவெடுக்கிற அளவுக்கு கடைசியில பார்த்தா இந்த குடும்பத்துக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்லை என்ற இடத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. அப்ப கவனம் செலுத்துதல் என்பது ஒரு இயற்கையானது.
அதுல மிதமிஞ்சி போற நேரத்துல அது நமது குடும்ப வாழ்க்கையை என்ன செய்யும்? அழிக்கும். சில பொழுதுகள்ல நமது குடும்ப வாழ்க்கையை அது என்ன செய்யும்? தகர்க்கவும் செய்யும். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலைமை சில பெற்றோர்களுக்கு எப்படி ஆகிருமெண்டா, பிள்ளை ஒன்று வெளியே போயிட்டா, வீட்டை விட்டு வெளியே போயிட்டாலே அவங்களுக்கு எந்த அதாவது செயலும் ஓடாது, எந்த சிந்தனை ஓடாது. அவன் வரும் வரைக்கும் ஒரு 100 கோல் பண்ணிடுவாங்க, ஒரு 100 போன் பண்ணிடுவாங்க. இதன் காரணமாகவே அவன் ஒரு எரிச்சல் படக்கூடிய நிலைமைக்கு மாறக்கூடிய சில பிள்ளைகள் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. இவர்களுடைய பற்றுதான், இவர்களுடைய கவனம் தான். ஆனா அந்த பிள்ளைக்கு எவ்வளவு அதை செலுத்த வேண்டும் என்ற ஒரு புரிதல் அவர்கள்ட்ட என்ன இல்லை என்பதனால இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடியதெல்லாம் பார்க்கிறோம். எமது தலைப்பு வளர்க்கிற நேரத்தில் அவர்கள் மீது எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் என்பதல்ல. இந்த அச்சம் ஒரு பெற்றோருக்கு, ஒரு தாய் தந்தைக்கு அவருடைய மரணத்துக்கு பின்னால் தொடர்ந்து இருக்கும். மரணத்துக்கு பின்னாலே, நான் மௌத்தாகிய பின்னால இவங்க எப்படி வாழ போறாங்களோ, உங்களுடைய செலவினங்கள் எப்படி இருக்குமோ, உங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்குமோ என்கின்ற அந்த அச்ச நிலை எல்லா மனிதர்களுக்கும் என்ன செய்யும்? இருந்து கொண்டிருக்கும். இது இயற்கையானது. இந்த அச்சத்தை சரியான முறையில் என்ன செய்ய வேண்டும்? நிர்வகித்தே ஆக வேண்டும். சரியான முறையில் நிர்வகிக்காத எல்லா அச்சமும் ஒரு மனிதனை அழித்துவிடும். சரியான முறையில் நிர்வகிக்காத எல்லா அச்சமும் ஒரு மனிதனை என்ன செய்துவிடும்? அழித்துவிடும். அதை சொல்லுவாங்க என்று சொன்னால் அது அல் 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 ஹவுஃபுல் முக்லிக்னு சொல்லுவாங்க. ஒரு முழுமையாகவே ஒத்தனை அழித்து விடக்கூடிய அமைப்பிலான அச்சம் அவனை என்ன செஞ்சிடும்? அதாவது முழுமையாக தகர்த்து விடும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது இது ஒரு அடிப்படை. இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், நமது கேள்விகள்ல, நமது அதாவது சிந்தனைகள்ல முதல் அச்சமாக எது வரும் அப்படின்னா பொருளாதாரம் தான் வரும். சிந்தனைக்கு வேகமா எது வரும்? அச்சம் என்று சொன்ன உடனேயே நமக்கு தலைப்புகள் எது வரப்போகுது? அந்த பிள்ளைகளை நிர்வகிக்கிறது, பொருளாதாரம், அந்த சப்ஜெக்ட் தான் வரும். அதுவும் இயற்கையானது. ஆனா ஒரு முஃமினுக்கு முதலாவது வரணும் என்ன தெரியுமா? அவனது மார்க்க நிலை. மரணித்த பின்னால அவரது மார்க்க நிலை எப்படி இருக்கும்? மரணித்த பின்னால எனது பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், எனது பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்ற சிந்தனை இருக்க வேண்டும். இப்ப யூரோப் போன்ற இடங்கள்ல இந்த தொழிலுக்காக போனவர்கள் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னால், அவர்கள் ஒரு மார்க்க சூழல் உள்ள பெற்றோர்களால அல்லது நம்ம ஆன்மீக சூழல பெற்றோர்களால வளர்க்கப்பட்டிருப்பார்கள். அவங்க யூரோப் போய் தொழிலுக்காக என்ன செஞ்சிருப்பாங்க? அங்க செட்டில் ஆகிருப்பாங்க. இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த மார்க்க விஷயங்கள் அந்த பிள்ளைக்கு என்ன செய்வாங்க? ஷேர் பண்ணுவாங்க. அதனால குழந்தை தந்தையுடைய அரைவாசியையும் தாயுடைய அரைவாசியும் எடுத்து அந்த மேற்கத்திய சூழலுடைய அரைவாசி கலாச்சாரத்தை எடுத்து ஒரு அளவுல என்ன நல்ல பிள்ளையா வளர்ந்துடும். ஆனா அடுத்த பிள்ளைக்கிறானே, அவருடைய பிள்ளையுடைய பிள்ளை, பேர பிள்ளை, அவன் முழுமையாக எங்க பிறந்து முழுமையான ஐடியாவோட வளர்றான். அந்த சூழலுக்குரிய சிந்தனை போக்கோடு தான் என்ன செய்யறான்? வளர்கிறான். அப்ப அந்த சூழலுக்கு அதே பலமான எதிர்வினையாற்றல் இவர்கள்ட்டிருந்து இல்லை என்று சொன்னால், அந்த முயற்சி வரவில்லை என்றால், நாளைக்கு இன்னொரு மோசமான ஒரு குழந்தை அந்த சூழல்ல என்ன செய்யும்? உருவாகும் என்பதில் சந்தேகம் இல்லை. எனவே ஒரு தந்தையாக, தாயாக தனது பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய மார்க்க கவலை இருக்க வேண்டும். ஒரு மார்க்க கவலை இருக்க வேண்டும். தனது பிள்ளைகளை கட்டுப்பாடாக வளர்க்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ஒரு கவலை உண்டு. நான் இப்ப அவனுக்கு போன் பார்க்காதேன்னு சொல்லி வளர்க்கிறேன், டிவி பார்க்காதேன்னு சொல்லி வளர்க்கிறேன், வெப்சைட்டுகள் இப்படி போகக்கூடாதுன்னு கட்டுப்பாடா வளர்க்கிறேன். எத்தனை நாளைக்கு நான் இப்படி வளர்க்க முடியும்? நான் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பின்னால் அவன் சுதந்திரத்துக்குள்ள வந்துடுறான். இப்ப நான் எப்படி அதை கட்டுப்படுத்துவது என்கின்ற ஒரு சிந்தனை என்ன செய்கிறது? இருக்கிறது. நம்ம அதிலெல்லாம் நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எங்களுக்கு அந்த குழந்தையை ஒரு மேற்பார்வையோடு வளர்க்கின்ற கடமை பருவ வயதோடு எங்களுக்கு முடியுது. எங்களுக்கு கடமை என்ன செஞ்சிருது? முடிஞ்சிருது. அதுக்கு பின்னால பொறுப்புல இருக்க வேண்டிய கடமை அவனுக்கு. அவன் குற்றம் செய்தால் அவன் குற்றவாளியாக அல்லாஹ்விடத்தில் என்ன செய்வான்? எழுதப்படுவான். தவறு செய்தால் தவறு செய்தவனாக எழுதப்படுவான். நாங்க இயன்ற அளவுக்கு அவனை சரியான தர்பியாவோடு எந்த வயசு வரைக்கும் வளர்த்தோம்? ஒரு 15, ஒரு 18, ஒரு 20 வரை வரைக்கும் நம்ம வளர்த்துட்டோமா? அதுவரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்தில் நம்ம சரியான அத்திவாரத்தை கொடுத்து விட்டோம், சரியான மார்க்க பின்புலத்தை என்ன செஞ்சிட்டோம்? கொடுத்து விட்டோம் என்ற குற்றத்திலிருந்து நாங்கள் நீங்கி விடுகிறோம். அந்த குற்றத்தில் நாங்கள் என்ன செஞ்சிடறோம்? நீங்கி விடுகிறோம். அதுக்கு பின்னால் அந்த குழந்தை தவறு செய்கிற நேரத்தில், அந்த பிள்ளை தவறு செய்கிற நேரத்தில் நமக்கு கவலை இருந்தாலும் நாம் குற்றவாளி என்ற இடத்துல என்ன செஞ்சிருவோம்? நாம் நீங்கி விடுவோம் என்பதை என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கவலை ஒருவருக்கு மரணத்திற்கு பின்னால வரணும். எனது மரணத்துக்கு பின்னால நான் வளர்த்த சூழலில் எனது பிள்ளைகள் இருப்பார்களா, எனது மனைவி இருப்பார்களா? முதல் கவலையாக ஒரு முஃமினுடைய கவலை மார்க்க கவலையாக இருக்க வேண்டும். முதல் கவலையாக மார்க்க கவலையாக இருக்க வேண்டும். ஒரு சில உதாரணங்கள். சூரா பக்ரால 124 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்
வஇத் இப்தலா இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத்தி ஃபஅத்தம்மஹுன்ன. இப்ராஹிமை சில வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் தஆலா சோதித்தான், அவர் அதனை என்ன செய்தார்? பூர்த்தி செய்தார், நிறைவேற்றினார். அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், கால இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா, உங்களை நாம் மனிதர்களுக்கு முன்மாதிரியாக தலைவராக ஆக்குகிறோம். முஸ்லிம் சமுதாயத்துக்கு தலைவராக இப்ராஹிமை உங்களை நான் என்ன செய்யறாங்க? சோதனையில வெற்றி பெற்றார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நீங்க முஸ்லிம் சமுதாயத்துக்கு என்ன தலைவர், முன்மாதிரி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல கேட்டது என்னன்னு சொன்னால், கால வமின் துர்ரியத்தி, எனது பரம்பரையில நான் ஓகே, என்ன பிள்ளைகள், எனது பிள்ளையுடைய பிள்ளைகள்ல அவர்கள் யாரும் இமாம்களாக தலைவர்களாக அப்படி என்று சொல்லி அல்லாஹ்ட்ட யார் கேட்கிறாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார். அவரை ஆக்கிட்டா அல்லாஹ். ஆனா அவர் அல்லாஹ்ட்ட கேட்டது என்ன? அதான் வமின் துர்ரியத்தி. வமின் துர்ரியத்தினா என்ற பிள்ளையும் குறிக்கும், பிள்ளையிட பிள்ளைகளையும் குறிக்கும், அதுக்கு பின்னால வரக்கூடிய எல்லா பரம்பரையும் என்ன செய்யும்? குறிக்கும். அவர்களில் என்ன யா அல்லாஹ் என்று சொல்லி கேட்கிறார். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய யூத, கிறிஸ்தவ, முஸ்லிம் சமூகம். இவங்க எல்லாரும் இமாமா வருவேன் அல்லாஹ் தஆலா வாக்களிப்பானா? இவர்கள்ல தான் என்னது குஃபுர் வந்துச்சு, இவர்கள்ல தான் என்ன அதான் எல்லாமே வந்துச்சு. அப்ப அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான், கால லா யனாலு அஹ்தி ஸாலிமீன், உங்களுடைய பரம்பரையில அநியாயக்காரர்களுக்கு எனது வாக்கு சேராது. உங்களோட பரம்பரையில அநியாயக்காரர்களுக்கு எனது வாக்கு சேராது. அப்படின்னா என்ன? உனது பரம்பரையிலே நான் இமாம்களை ஆக்குவேன், தலைவர்கள் என்ன செய்வேன்? உருவாக்குவேன், முன்மாதிரி ஆக்குவேன். ஆனா எல்லாரையும் அல்ல, எல்லோரையும் அல்ல. ஒரு சிலருக்கு கிடைக்கும், அநியாயக்காரர்களுக்கு என்ன செய்யாது? கிடைக்காது அப்படின்னு சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கவலையாக எதிர்ந்தது அல்லாஹ் தஆலா சொன்ன உடனே தண்ட பிள்ளைகளை பத்தி மட்டுமல்ல, தண்ட முழு சந்ததியிலிருந்தும் எனக்கு என்ன செய், இந்த வாய்ப்பை தா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனா உண்மையில என்ன சொன்னா, ஒரு 3வது ஜெனரேஷன்ல கவலை முடிஞ்சிருது. அப்பாவை பத்தி கவலைப்படுற யாருக்கிறான் இன்னைக்கு? வாப்பா, வாப்பாட வாப்பா, வாப்பாவை என்று சொல்ற டைம்ல கொஞ்சம் ஒரு கவலை இருக்கு, ஒரு பெரிய கவலை இருக்கு. வாப்பாவை தாண்டி உள்ள கவலை ஹாப்பா இருக்கும், அவரை தாண்டி உள்ள கவலையே இருக்காது. அவர் என்னமோ செஞ்சாருன்னு அவரை பத்தியே புறம் பேசிட்டு இருப்பான் பேரப்புள்ள. சரியா? அதே போலதான் உங்களை பற்றியும் உங்களோட பேரப்புள்ளையுடைய பிள்ளைக்கு கவலை இருக்காது. உங்களை பற்றியும் உங்களோட பேரப்புள்ளையுடைய பிள்ளைக்கு என்ன செய்யாது? நீங்க எப்படி உங்களோட வாப்பாவுடைய தந்தையுடைய வாப்பாவை நீங்க என்ன நிலைமையில வச்சுக்கிறீங்களோ அதுதான். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து துவா எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, தன் சந்ததியில வரக்கூடிய முழு சந்ததியையும் குறித்து துவாவாக என்ன செஞ்சது இருந்தது. இது ஒரு முஃமினுக்கு அவன் உண்டாக்கி கொள்ள வேண்டிய ஒரு கவலை. என்ற பிள்ளையுடைய பிள்ளைகளுடைய மார்க்கம் எப்படி என்ன செய்ய போகிறது அப்படின்றது மரணத்துக்கு பின்னால் உள்ளதானது. அடுத்தது சூரா பக்ரால, அதாவது அல்லாஹ் தஆலா சொல்றான், சூரா பக்ரா 133, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு பின்னால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா சொல்றான், அம் குன்தும் ஷுஹதா இத் ஹதர யாக்கூபல் மௌத், யாக்கூபுக்கு மரணம் வந்த பொழுது நீங்கள் அங்கே இருந்தீர்களா? யாக்கூபுக்கு மரணம் வந்த பொழுது நீங்கள் அங்கே இருந்தீர்களா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றார்னா, தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து கேட்கிறார், இத் கால லி பனீஹி, தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து கேட்கிறார், மா தஅபுதூன மின் பாதி, எனக்கு பின்னால நீங்க எதை வணங்குவீர்கள்? அவருடைய கவலை அது. பாருங்க, ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்ய அனுப்பப்பட்ட நபி தண்ட பிள்ளைகளுக்கு, தண்ட சமுதாயத்துக்கெல்லாம் ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்தவர் தண்ட வீட்டுல முதலாக கவலைப்படுறது எது தெரியுமா? ஏகத்துவத்தை. இன்னைக்கு நம்மளோட பேச்சு எப்படி இருக்குண்டா, சிறுக்கா நம்மளோட பரம்பரைக்கே வராது. ஏகத்துவத்துக்கு இந்த ஊர்ல அடித்தளம் இட்டவனே நான் தான் அப்படி என்று பேசக்கூடிய மக்களை நீங்க என்ன செய்வீங்க? பாப்பீங்க. ஆனால் அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தண்ட பிள்ளைகளை வச்சுட்டு என்ன கேட்கிறாருன்னு சொன்னா, மா தஅபுதூன மின் பாதி, எனக்கு பின்னால நீங்கள் என்ன வணங்குவீர்கள், யாரை வணங்குவீர்கள் என்று கேட்கிறார். அவங்க சொல்றாங்க, காலு நஅபுது இலாஹக், உங்களது இரட்சகனையும், வ இலாஹ ஆபாஇக இப்ராஹிம வ இஸ்மாயில வ இஸ்ஹாக இலாஹன் வாஹிதன், உங்கள் பெற்றோர்கள் மூதாதையர்கள் அப்படி என்று சொல்லி இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் அவர்களுடையதும் இறைவனான ஏக இறைவனை மாத்திரமே நாங்கள் என்ன செய்வோம்? வணங்குவோம். அதுல தான் நம்ம நிலைத்திருப்போம். இலாஹன் வாஹிதன் வ நஹ்னு லஹு முஸ்லிமூன், ஒரே இறைவனாக நாங்கள் அவனைத்தான் வணங்குவோம், அதிலே நாங்கள் முஸ்லிம்களாக இருப்போம் என்று சொல்றார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகிற நேரத்தில் ஏகத்துவத்தை பத்தி பிள்ளைகளுக்கு என்ன செய்யறாரு? கவலைப்படுவதை பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே என்ன வஜுனுபுனி வபனிய அன் அபுதல் அஸ்னாம், என்னையும் எனது பிள்ளைகளையும் சிலை வணங்குவதை விட்டு காப்பாற்றுன்றார். என்னையும் எனது பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டு காப்பாற்று. ஏகத்துவத்துடைய தந்தையாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாரு? அந்த துஆவை என்ன செய்யறார்? கேட்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பிள்ளைகளை பற்றிய கவலையில முதன்மையான கவலையாக நபிமார்களுக்கு இருந்தது என்ன?
அவங்களுடைய தீன். மரணத்துக்கு பின்னால் அவர்களுடைய தீனுக்கு நம்ம என்ன ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம். அடுத்ததாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சூரா இப்ராஹிம்ல 40வது வசனம், ரப்பி ஜஅல்னி முகீமஸ்ஸலா, யா அல்லாஹ் என்னை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவராக ஆக்கு, தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவராக ஆக்கு, வமின் துர்ரியத்தி, எனது பரம்பரைகளிலும், துர்ரியாண்டு வாரது பிள்ளைகளை மட்டும் குறிக்காது, டோட்டல் சந்ததியை என்ன செய்ய குறிக்கும், வமின் துர்ரியத்தி, எனது பரம்பரைகளிலும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களை ஆக்கு, ரப்பனா வ தகப்பல் துஆ, யா அல்லாஹ் எனது பிரார்த்தனையை கபூல் செய். நம்ம இவ்வளவு காலத்திலே நீங்க செஞ்ச துஆல பேர புள்ளையோட பிள்ளைக்கு துஆ செஞ்சிருப்பீங்களா? சும்மா நினைச்சு பாருங்க பாப்போம். நமக்கே நமது பேர பிள்ளையோட லிஸ்ட்ல கவலை இல்லை. பேர பிள்ளைக்கு கேட்டிருக்கலாம், பேர பிள்ளையை கண்டவங்க, பேர பிள்ளையை கண்டவர்கள் பேர பிள்ளையை கேட்டிக்கலாம். பேர பிள்ளையை தாண்டி நமக்கு கவலையே போகல, நம்மட கவலையை அதுக்கு என்ன செய்யல போகல என்று சொன்னால் எங்களுடைய தீனுடைய கவலையுடைய ஆழம் பிள்ளைகளை பற்றி எவ்வளவு இருக்க வேண்டும். மற்ற கவலையெல்லாம் போகுது, மற்ற கவலையெல்லாம் நமக்கு போகுது, தீனுடைய கவலை என்ன செய்ய வேண்டும், போக வேண்டும். இது இரண்டாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய தன் குடும்பத்தை பற்றிய கவலைகளில் மிக முக்கியமாக பிரதானமாக பிள்ளைகள் சார்ந்துதான் இது இருக்கும். சரியா? அவர்களுக்குரிய கவலையாக இந்த கவலை இருக்க வேண்டும். என்ன? தீனுடைய கவலை, மார்க்கத்துக்குரிய ஏற்பாடு செய்து விட்டு போகின்ற கவலை என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த இதற்கு பின்னால ஒருவர் தந்த மூன்றாவது கட்டமாக தந்த பிள்ளைகளுக்கு மத்தியில மரணத்துக்கு பின்னால அதாவது பொருளாதார நிலை குறித்த, அவர்களது வாழ்வாதார நிலை குறித்த அந்த கவலைகள், அந்த சிந்தனைகள் நிறைய என்ன செய்யும், மனதுக்கு ஆட்படும். இது பற்றி மார்க்கம் என்ன சொல்கிறது, மார்க்கம் இதில் சொல்லக்கூடிய வழிகாட்டல்கள் என சில விஷயங்களை நம்ம என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இதுல எந்த அளவுக்கு அப்படி என்று சொன்னால், ரசூலுல்லாஹி அதாவது குர்ஆன் வசனம், அன்றைய காலத்து மக்கள்கிட்ட ஒரு வளமை இருந்துச்சு. என்னன்னு சொன்னால், மௌத்தாகிற நேரத்தில், ஒரு மனிதர் மௌத்தாகிற நேரத்தில் அவர்கிட்ட போய் அவர்கிட்ட வசியத்து பண்ண சொல்றது. அதாவது சொத்துக்கள் இது சம்பந்தமாக அந்த இறங்காத கால பகுதியில இருந்தா அதுக்கு பின்னர் தான் வசியத்து பண்ண சொல்லி அவரை வலியுறுத்துறது. எப்படி? ஒரு மௌத்தாக போறாரு, ஏதாவது வசியத்து பண்ணிருங்க, ஒரு பள்ளிக்கு என்ன செஞ்சிருங்க, ஒரு வக்ஃப் என்ன செஞ்சிருங்க, செய்து விடுங்கள், இந்த ஏழைகளுக்கு இப்படி கொடுத்துருங்க, அதை செஞ்சிருங்க, இதை செஞ்சிருங்க அப்படி என்று சொல்லி ஒரு அவற்றை ஒரு வசியத்து பண்றது. வசியத்து பண்ண டைம்ல மரணத்தில் இருக்கக்கூடிய மனிதருடைய உள்ளத்துல என்ன உண்டாகும்? மௌத்தாகிறதுக்கு வந்து நல்ல டாம்பிகமா வாழ்ற டைம்ல வசியத்து பண்ணுங்கன்னா ஒரு யோசனையும் வராது. ஆனா மௌத்தாகிற நேரத்தில் நீங்க வசியத்து பண்ணுங்க, அது செய்யுங்க, இது செய்யுங்கன்னு சொன்னா திடீர்னு சிந்தனையில ஒரு பயம் என்ன செய்யும், உண்டாகும். நான் உயிர் போக போறேன், வசியத்து போன்னு சொல்லக்கூடிய மனிதர் ஒரு நல்ல மனிதரா தான் என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. அதனால சொத்துல ஒரு ஹாஃப என்ன செஞ்சிருவோம், அது பண்ணிடுவோம், நீங்க மறுமைக்கு எதுவும் நல்லது செஞ்சுட்டு போங்க அப்படின்னு மௌத்தாகிற நேரத்தில் சொல்லக்கூடிய ஒரு வளமை என்ன செஞ்சது, இருந்தது. அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனம் இருக்கிறான், சூரத்துன் நிசா 9ல, வல்யஹ்ஷல்லதீன லவ் தரகு மின் கல்பிஹிம் துர்ரியத்தன் திஆஃபன் காஃபு அலைஹிம் ஃபல்யத்தகுல்லாஹ வல்யகூலு கௌலன் சதீதா. அதாவது தனக்கு பின்னால பலகீனமான சந்ததிகளை விட்டு செல்லக்கூடியவர்கள், அவர்களுக்கு உபதேசம் செய்கின்றவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். யாருக்கு? அவரல்ல, அவருக்கு உபதேசம் செய்யறாங்களே அவர்கள் அல்லாஹ்வை என்ன செய்யட்டும், பயந்து கொள்ளட்டும். அவர் தனக்கு பின்னால என்ன விட்டு செல்றாரு, துர்ரியத்தன் திஆஃபன், பல மடங்கான சந்ததியினரை விட்டு செல்கிறார். 8 புள்ள 10 புள்ள அல்லது குடும்பங்கள் அல்லது பொறுப்புள்ள தந்தை தாய் இன்னும் உள்ள உறவுகள் என்ற ஒரு பரம்பரையை அவர் விட்டு செல்றாரு. இத பத்தியான கவலை அவருடைய உள்ளத்துல என்ன செய்யும், நிறைய இருந்து கொண்டே இருக்கும். அவர்கிட்ட போய் நீங்க வசியத்து செய்யுங்க, வக்ஃப் செய்யுங்க என்று சொல்வதில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும் என்றால், வசியத்து செய்யுங்கன்னு சொல்லல, வசியத்தை செய்யுங்க என்று சொல்றவங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும் என்றால், அந்த மாதிரி மரணிக்கிற நேரத்தில் போய் நீங்க வந்து வக்ஃப் செய்யுங்க, வசியத் செய்யுங்க, அது கொடுங்க, இது கொடுங்க என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். ஏன்னா அவர் பெரிய பரம்பரை என்ன செய்யறாரு, விட்டு செல்றாரு, சுமக்க வேண்டிய ஒரு சுமையை விட்டு செல்றாரு. அந்த நேரத்தை இதை முழுசை நீங்க அல்லாஹ்வுக்காக எழுதுங்க, அங்க கொடுங்க, இங்க கொடுங்க என்று சொல்லுகின்றவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். ஃபல்யத்தகுல்லாஹ, அவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். வல்யகூலு கௌலன் சதீதா, நேர்மையான வார்த்தை பேசட்டும், சரியான வார்த்தை பேசட்டும். அதை சொல்ல வேணான்ற அல்லாஹ், அவர் விரும்பினா என்ன செய்யட்டும், வசியத்து செய்யட்டும். அவர் விரும்பினா வசியத்துக்குரிய சட்டங்களை என்ன செய்ய சொல்லி கொடுங்க. ஆர்வம் ஊட்ட வேண்டாம், அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டாம், ஆர்வம் ஊட்ட வேண்டாம் என்று தடை இறங்குது.
பாருங்க சுப்ஹானல்லாஹ், மார்க்கத்தை பத்தி யோசிங்க என்று எங்களுக்கு இஸ்லாம் சொல்லுது, குடும்பங்களை பத்தி, குழந்தைகளை பத்தி. ஆனா எங்களுக்காக இஸ்லாம் என்ன செய்து தெரியுமா? சொத்தை பாதுகாக்குது. பின்னால் உள்ள பரம்பரைக்கு என்னது? சொத்தை பாதுகாக்குது. எங்களுக்கு மார்க்கத்தை யோசிங்கன்னு சொல்லுது. ஆனா எங்களுக்குரிய சட்டத்துல மௌத்தாகிறவற்றை போய் இந்த அச்சத்தை என்ன செய்ய வேண்டாம், ஏற்படுத்தி வசியத்து பண்ணுங்க, வக்குஃப் பண்ணுங்க என்று சொல்லி ஆர்வத்தை ஊட்டி அந்த நிலைக்கு அவரை என்ன செய்ய வேண்டாம், கொண்டு போக வேண்டாம். இதை ரசூலுல்லாஹ் பிராக்டிகலா செஞ்சு காட்டுறாங்க. யாருக்கு செஞ்சு காட்டுறாங்க? சாத் இப்னு அபி வக்காஸுக்கு. சாத் இப்னு அபி வக்காஸ் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு இந்த நோயில நான் மௌத்தாகிருவேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. இந்த நோயில நான் மௌத்தாகிருவேன் போல இருக்குது. வலா யரிசுனி இல்ல பினதி. அப்ப அவங்களுக்கு ஃபாத்திமான்ற ஒரு மகள் மட்டும், ஆயிஷான்ற ஒரு மகள் மட்டும் தான் இருக்கிறாங்க. எனக்கு ஆயிஷா மட்டும் தான் இருக்கிறாங்க மகளாக. அவங்க தான் எனக்கு வாரிசாக போறாங்க. அதனால நான் இந்த சொத்தை வந்து என்ன வசியத்து பண்ண போறேன், அல்லாஹ்வுடைய பாதையில வசியத்து பண்ண போறேன்றாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யணும்? பொதுவாக ஆன்மீக தலைவர் என்ன செய்வாங்க? மாஷா அல்லாஹ், நான் சொல்லாமலே உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்தது பெரிய விஷயம் தான். இல்ல நான் தான் சொல்ல பார்த்தேன்னு தான் சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வேண்டாம். அதான் அந்த வசனத்தின்படி ரசூலுல்லாஹ் செயல்படுறாங்க. இந்த குர்ஆன் வசனம் எப்படி நீங்க அப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்லுதோ அதே மாதிரி ரசூலுல்லாஹ் செயல்படுறாங்க. வேண்டாம் அப்படின்றாங்க. எப்படி சொல்றாங்க வேண்டாம் என்று சொல்லி? உங்கள் குழந்தைகளை வசதி உள்ளவர்களாக, பிறரிடத்தில் யாசகம் கேட்காதவர்களாக அவர்களை விட்டு செல்வது மிகவும் சிறந்தது என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு அந்த பொருளாதாரம் உதவட்டும், அவங்களுக்கு அது கிடைக்கட்டும், நாளைக்கு அவங்க யார்கிட்டையும் கேட்காதவர்களாக அவர்கள் இருக்கட்டும், அதனால வசியத்து பண்ண வேண்டாம் என்றாங்க. சொன்னது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அப்படி சொன்ன உடனே அவர் சொல்றாரு, அப்படின்னா நான் அரைவாசை என்ன செய்யறேன், அரைவாசை நான் செய்யறேன். திருப்பி ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? வேண்டான்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் வேண்டும் என்று சொல்றதா சொல்லணும், வேண்டாம் 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 என்று போய் கடைசியில் என்ன சொல்றாரு அவரு? 3ல் 1, நான் 3ல் 1 என்ன செஞ்சிடறேன், வசியத்து பண்ணிடுறேன் என்றாங்க. அப்போயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஸுலுஸ் 3ல் 1 வஸ்ஸுலுசு கஸீர், 3ல் 1 கூட அதிகம் தான், 3ல் 1 கூட அதிகம் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப மரணிக்கின்றவர் தண்ட குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரம் எல்லாம் இருக்குது என்று தெரிஞ்சுதான் அவர் என்ன செய்யறாரு, வசியத்து பண்ண போறாரு. அவர்கிட்ட ரசூலுல்லாஹ் செயல்பட்ட முறைக்கு தானே ஆர்வத்துக்கு எதிரான முறை, ஆர்வத்துக்கு எதிரான முறையில் ரசூலுல்லாஹ் செயல்படுறாங்க. இந்த ஒரு விளக்கம் நம்ம இடத்துல இருக்குதா? நம்ம வந்து அடுத்தவங்கள சொத்துல வைத்து வசியத்து பண்ணுங்க, அதே நபர் நம்ம சொத்துல வந்து வசியத்து பண்ண சொன்னா இப்படிங்க நம்ம என்ன யோசிப்போம்? ஒரு கணக்கு யோசிப்போமா இல்லையா? அப்ப இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது, உங்களுக்கு விரும்புறத போல உங்க சகோதரனுக்கு என்ன செய்ய, மௌத்துடைய நேரத்தில் விரும்புங்க. அப்ப அல்லாஹ் தடை செய்கிறான். இந்த வசனம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சூரத்துன் நிசா 9வது வசனம். சூரத்துன் நிசா 9வது வசனம், வல் யக்ஷல்லதீன லவ் தரகு மின் கல்பிஹிம் துர்ரியத்தன் திஆஃபன் காஃபு அலைஹிம். அல்லாஹ் அந்த இடத்துல காஃபு அலைஹிம், அந்த பரம்பரை அந்த சந்ததியை பற்றி அவர்கள் அச்சம் கொள்ளக்கூடிய நிலையில் என்றார், அச்சம் இருக்கும் என்றார். அப்படி விட்டு செல்கின்றவர்களுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டாம், வசியத்து பண்ணுங்க, வக்ஃப் பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க உபதேசம் என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம். நல்ல நேர்மையான வார்த்தைகளை என்ன செய்யுங்கள், சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ் அத மாதிரி என்ன செய்றாங்க, செயல்படுகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே மாதிரி செயல்பட்டார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு செய்தி சொல்றதா இருந்தா, கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து தௌபாவுடைய வேகத்துல வந்து என்ன சொன்னாங்க, இன்ன மின் தௌபதி அன் அன்ஹலி மின் மாலி, இந்த தௌபத்துல உண்டுதான் என் டோட்டல் சொத்திலிருந்து நான் என்ன செய்ய போறேன், வெளியாக போறேன். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அம்சிக் அலைக பஅத மாலிக், உங்களோட கொஞ்சம் சொத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், கொஞ்சம் சொத்தை என்ன செய்யுங்க, வைத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சொன்னார்கள். அப்படி என்றதை பார்க்கிறோம். அப்ப பைருஹா தோட்டம் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்படுது. அப்ப அந்த பைருஹா தோட்டத்துடைய செலவுகளை குடும்பத்துக்கு செலவழிக்க சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது பகிரங்க அந்த கொடுக்கப்பட்டது யாருக்கு, குடும்பத்தினருக்கு தான் என்ன செஞ்சது, பகிர்ந்து கொடுக்கப்பட்டது என்று நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இது முக்கியமான ஒரு பகுதி. மௌத்தாகின்றவர் தந்த குடும்ப நிலையை பயந்து பொருளாதாரத்தை கொஞ்சம் பிள்ளைகளுக்கு விட்டு செல்வோம் என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் அதை குறுக்கறுத்து நம்ம தடுக்க கூடாது, அதை குறுக்கறுத்து தடுக்க கூடாது. தடுக்கிறதா ஈமான் வழங்கி வச்சுக்கிறாங்க. அவரோட டோட்டல் சொத்தை எப்படியா வக்ஃப் பண்ண வச்சிடணும், வக்ஃப் பண்ண வச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்றது சரியா, பிழை. அது இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி சொல்ல வேண்டிய விஷயம். அவர்களுக்கு அந்த சொத்தில் குழந்தைகள் பயன்பெறுவதுதான் இந்த சமுதாயத்துக்கு நம்ம செய்யக்கூடிய வேலை சேவை என்பதை இந்த வசனம் என்ன செய்கிறது, சொல்வதை பார்க்கிறோம். இந்த வசனத்துக்கு இதுதான் விளக்கம் என்பதை நீங்க இமாம் இப்னு கதீருடைய அந்த 9வது வசனத்துக்குரிய அந்த கீழே என்ன செய்யலாம், இதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களே,
எனவே அவர் தனக்கு தன் குழந்தைகளுக்கு என்ன செய்ய விரும்புகிறாரோ அந்த மாதிரி செய்து கொள்ளட்டும், அவருடைய அச்சத்தில் நியாயம் உண்டு என்பதையும் என்ன செய்கிறது, சொல்கிறது. அடுத்ததாக, அதாவது மௌத்தாகிறதுக்கு முன்னாலேயே குடும்பத்தை பற்றி அச்சப்பட்டு அவங்களுடைய பொருளாதாரத்தை பற்றி சிந்தித்து அதுக்கு ஒரு ஏற்பாடு செய்து விட்டு போவது, செலவுக்கான ஏற்பாடு. இப்ப சொத்து போய் சேரும், சொத்து போய் என்ன செய்யும், சேரும், அவர்களுக்கு சொத்தாக அவர்களுடைய கையில போய் சேரும், அது ஒரு பகுதி. செலவீனங்களுக்கான ஏற்பாடு செய்து விட்டு போவதற்கு முன்மாதிரி யாரு தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம ரசூலுல்லாஹ்ங்கட பகுதியில எந்த முன்மாதிரியை நம்ம சொல்லி வச்சிருப்போம்? பொதுவாக அவருடைய நபியுடைய தகுதிக்கான முன்மாதிரி என்ன முன்மாதிரி? ரசூலுல்லாஹ் எந்த சொத்துமே என்ன செய்யல, விட்டு செல்லவில்லை. குடும்பத்துக்கு என்ன செய்யல, மனைவிமார்களுக்கு எந்த சொத்துமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு செல்லவில்லை. அவருக்கு மௌத்தாகிற நேரத்தில் இருந்த ஒரே ஒரு என்ன, அதான் பெண் பிள்ளை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களுக்கு எதை என்ன செய்யல, விட்டு செல்லவில்லை. அது உண்மை, அவங்களுக்கு எதை என்ன செய்யல, விட்டு செல்லவில்லை. ஆனா அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த விதமான செலவினங்கள் பற்றிய திட்டங்களும் இல்லாமல் விட்டு சென்றார்களா என்றதுக்கு நமக்கு பதில் வேணுமா இல்லையா? என்ன செஞ்சாங்க அவங்க? ஏன்னா அவங்கள திருமணம் முடிக்கிறதும் தடை, அவர்கள் அதுக்கு பின்னால அந்த மனைவிமார்கள் திருமணம் முடிப்பதும் தடை. அப்ப எப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் ரசூலுல்லாஹ் ஏற்பாடு செஞ்சுட்டு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அந்த ஏற்பாடை செய்து விட்டு போகிறார்கள். எனவே நம்ம மரணத்துக்கு முன்னால குடும்பத்துடைய நிலையை பயந்து ஒரு பொருளாதார வருமான முறைமையை ஏற்படுத்திட்டு போவதும் ரசூலுல்லாஹ்ங்கட வழிமுறையில் என்ன உள்ள ஒரு விஷயம். பாருங்க, சஹீஹுல் புகாரில 6730வது இலக்கம், ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அன்ன அஸ்வாஜ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீன தூஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற அந்த மரண நேரத்தில் அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி அவங்களோட வராசத்தை கேட்க நினைச்சாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீடு இருந்துச்சு. அவங்களோட சொத்தை என்ன செஞ்சாங்க, எங்களுடைய பங்கை கேட்க நினைத்தார்கள். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, உங்களுக்கு தெரியாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க தானே என்று ஞாபகப்படுத்துறாங்க. என்ன, லா நூரத்து மா தரக்னஹு சதகா, நாங்கள் யாருக்கும் எங்கட சொத்து வாரிதாக என்ன செய்யாது, போய் சேராது, நாங்கள் விட்டு செல்வது எல்லாமே தர்மம் தான், அதாவது பொது சொத்தாகத்தான் என்ன செய்யும் இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்களே, அப்ப நீங்க எப்படி அந்த மீராத கேட்டு அனுப்புவீங்க என்று ஆயிஷா ரலியல்லாஹு தடுத்துறாங்க. இது ஒரு செய்தி, இது எங்களுக்கு தெரிந்த செய்தி. ஆனால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய செலவீனங்களை எப்படி அதில் கவனித்தார்கள் என்றால், புகாரில 2776வது இலக்கம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யக்தஸிமு வரஸதி தீனாரன், எனது வாரிசுகள் மனைவிமார்கள் பிள்ளைகள் யாருமே எந்த ஒரு தீனாரையோ வலா திர்ஹமன், எந்த ஒரு திர்ஹத்தையோ அவர்கள் அனந்தரமாக பெற்றுக் கொள்ள மாட்டார்கள், சொத்திலிருந்து அவர்களுக்கு போகாது. மா தரக்து பஅத நஃபகத்தி நிசாஇ வ மஊனத்தி ஆமிடி ஃபஹுவ ஸதகா, வார்த்தையை பாருங்க, மா தரக்து பஅத நஃபகத்தி நிசாஇ, ரசூலுல்லாஹ் விட்டு சென்ற சொத்துக்கள் இருக்குது, அவங்களுக்கு விவசாயம் வரக்கூடிய விவசாய அறுவடை வரக்கூடிய ஹைபருடைய நிலப்பகுதி என்ன செஞ்சது இருந்தது, ஃபதக் இருந்துச்சு, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்துச்சு, பனு நதீர் சில இடங்கள் இருந்துச்சு. இவைகளில் நிர்வாகம் செய்வது யாரு? அடுத்த ஹலீஃபா அபூபக்கர் நிர்வாகம் செய்வார். அபூபக்கர் போற யாரு வந்தாரு, உமர் வந்தார், அவர் நிர்வாகம் செய்வார். உஸ்மான் நிர்வாகம் செய்வாங்க, அலி நிர்வாகம் செய்வாங்க, பின்னால வரக்கூடியவர்கள் நிர்வாகம் செய்வார்கள். அந்த நிர்வாகம் அரசாங்கத்தில் ஒப்படைக்கப்பட்டு விடும். அதே நேரம் சொத்து இவங்களுக்கு போகாது, இவங்களுடைய பங்கு போகாது. ஆனால் நிர்வகிக்கக்கூடிய அரசாங்கத்தினர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களுக்குரிய அந்த அன்றாட செலவை கொடுத்து விட வேண்டும். அன்றாட செலவை என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும். அதே போல அந்த தோட்டங்கள் இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு போன தோட்டங்கள், அதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆமில் இருப்பாரே பொறுப்பாளர், அவருக்குரிய செலவையும் கவர்மெண்ட் என்ன செஞ்சிடணும், கொடுத்து விட வேண்டும். அவங்க சாப்பிடணும், அவங்க உடுக்கணும். அந்த தேவையை யார் நிறைவேற்ற வேண்டும்? அந்த சொத்திலிருந்து அரசாங்கம் என்ன செஞ்சிடணும், நிறைவேற்றி விட வேண்டும். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொத்து அது அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டாங்க, அரசாங்கத்தை எடுப்பதில்லை. ஆனா அவங்களுடைய செலவு என்ன செய்யணும், இப்படித்தான் போகணும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி வச்சுட்டு தான் செய்றாங்க, போகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் இன்னொரு இடத்துல கையேந்தி வாழக்கூடிய, அவங்களுக்கு ஜகாத் ஹராம், சதகாக்கள் என்ன ஹராம். அப்படி இருக்கிற இடத்துல வருமானத்துக்குரிய ஏற்பாடு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, பஅத நஃபகத்தி நிசாஇ, எனது மனைவிமார்களுக்குரிய செலவீனங்களும் அந்த தோட்டங்களை நிர்வகிக்கக்கூடிய அறுவடையை நிர்வகிக்கக்கூடியவர்களுடைய செலவீனத்துக்கும் பிறகு மற்றவைகள்லாம் சதகா, மற்றவைகள் அனைத்தும் சதகா. அதாவது ரசூலுல்லாஹ் வாழ்ற காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு வருஷத்துக்குரிய அறுவடையை சேமிச்சிருவாங்க. ஒரு வருடத்துக்குரிய அறுவடை வந்துச்சுன்னு சொன்னா, ஒரு வருடத்துக்கான அறுவடையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செலவுக்கு எடுத்துருவாங்க.
அப்போ ஒரு வருடத்துக்குரிய அறுவடை எடுத்துட்டாங்கன்னா எப்படி வறுமையில இருந்தாங்கன்னா செலவுக்கு எடுத்துருவாங்க, கேட்டவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவாங்க. செலவுக்கு எடுத்துருவாங்க, ஆனா கேட்டவங்களுக்கு எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, கொடுத்து விடுகிறார்கள் என்பதனால அவங்களுக்கு என்ன செய்யல, அந்த பகுதி சில நேரங்கள்ல போதாமல் இருந்தது. இதுல மரணத்துக்கு பின்னால செலவு எங்கிருந்து வருது? அப்ப அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொத்துக்கள் அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட பின்னால அதுல இருந்து ரசூலுல்லாஹ்வோட மனைவிமார்களுக்கான அந்த என்ன, அதாவது அந்த ஆடையுடைய செலவும் அவர்களுக்கு என்ன செய்யணும், போகணும். அவங்க எப்படி எடுப்பாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் மிக 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 குறைவாக என்ன எடுப்பாங்க, அரிதாக அன்றாட மக்கள் எடுப்பதை விட மிக என்ன குறைவான முறையில் அவங்களோட செலவுகள் எடுப்பாங்க. ஆனா செலவுக்கான ஏற்பாடை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, மௌத்துக்கு முன்னாலே செய்துவிட்டு போனார்கள் என்ற செய்தி நமக்கு தெரியும். மனைவிமார்களை என்ன ஒரு ஆன்மீக தலைவர் சொத்துக்களை விட்டு அப்படி விட்டு செல்லாம போனார்ன்றது சிறப்பா இருந்தாலும் மனைவிமார்களுக்கு ஏற்பாடு ஒன்று இருக்குது. எங்கட மனநிலை எப்படி இருக்கும்னா, ஆட்சியாளருக்கு ஊடி இல்லாம போனாலும் பரவாயில்ல, பிள்ளை இல்லாம பொன்னாடி இல்லாம எது இல்லாம போனாலும் பரவாயில்ல, தியாகத்துக்கு முன்மாதிரி ஆகிக்கணும் மட்டும்தான் என்ன செய்யும், அது இருக்கும். ஆனா அவங்களுடைய செலவுன்ற ஒரு பகுதி இருக்குதா இல்லையா, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டிருக்கிறார்கள், அதை சொல்லி என்ன செஞ்சிருக்கிறார்கள், ஏற்பாடு செய்துவிட்டு போகிறார்கள். அப்ப இது எங்களுக்கு என்ன முன்மாதிரி கிடைக்குது, எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் மனைவிமார்களுக்கும் ஒரு வருமானத்துக்கான ஏற்பாடு செய்து விட்டு போவது எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு முன்மாதிரி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த பகுதியாக, அதாவது இதுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், குழந்தைகளுடைய அதாவது பிள்ளைகளுடைய மனைவிமார்களுடைய அந்த அந்த மரணத்துக்கு பின்னால் அவர்களுடைய பொருளாதார நிர்வாகத்தில் இஸ்லாம் சொன்ன மிக முக்கியமான 4-5 பகுதிகள் உண்டு. அதுல ஒன்று இப்ப நான் சொன்ன செலவினங்களுக்கான ஏற்பாடு. இரண்டாவது என்ன, மீராஸ் சொத்து, அதாவது அனந்தர சொத்து போறது. மூன்றாவது என்ன, வசியத், வசியத்தாக என்ன செய்யறது போறது. நான்காவது என்ன, வக்ஃப், வக்ஃபுக்குரிய ஏற்பாடுகள் செய்யறது. இந்த பகுதிகளை பற்றி நம்ம அடிக்கடி பேசுறதுல மீராஸை பத்தி நிறைய பேசிக்கிறோம். மீராஸை பற்றி, அனந்தர சொத்துக்கள் பற்றி நம்ம என்ன செய்திருக்கிறோம், நிறைய பேசி இருக்கிறோம். ஆனால் சில முக்கியமான குறிப்புகளை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். என்னன்னு சொன்னா, வசியத் என்ற ஒரு பகுதியை பற்றி இதுல தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப வசியத்து நான் ஏற்கனவே ஒரு பகுதி சொன்னேன், குழந்தைகளுக்கு பாதிக்கிற அமைப்பிலான வேலைகள் என்ன செய்யக்கூடாது. இந்த 4வது பகுதியில் பாருங்க, சூரா பக்ரா 180 வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், குத்திப அலைக்கும், உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது, இதா ஹதர அஹதகுமுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு மரணம் வந்தால், இன் தரக்க ஹைரன் அல் வசியத்து, இன் தரக்க ஹைரனில் வசியத்து, அவர் ஹைர்களை விட்டு சென்றால் வசியத்து செய்வது அவருக்கு கடமை. அவர் ஹைரை விட்டு சென்றால் வசியத்து செய்வது அவருக்கு கடமை. 2 விஷயம் இருக்கு. இது மீராத்துடைய சட்டம் இறங்குவதற்கு முன்னால வந்தது. மீராத்துடைய சட்டம் இருக்குது, சொத்துக்கள் யார் யாருக்கு எவ்வளவு போகணும், தந்தைக்கு எவ்வளவு போகணும், தாய்க்கு எவ்வளவு போகணும், மனைவிக்கு பிள்ளைகளுக்கு எவ்வளவு போகணும் என்ற சட்டம் வந்தது. அதுக்கு முன்னால இறங்கிய வசனம், அதனாலதான் கடமை என்று வருது, வசியத்து செய்யறது கடமை என்றது. அதுக்கு பின்னால சொத்துக்களுடைய சட்டம் வந்த பின்னால வசியத்து செய்யறது என்ன, கடமை இல்லை. கடமை என்ன இல்லை, யாருக்கெல்லாம் சொத்து போகாதோ அவர்களுக்கு வசியத்து செய்வது சுன்னத்து, அவர்களுக்கு வசியத்து செய்வது சுன்னத்து என்ற இடத்துக்கு அதை செய்து மாறு. இது முதல் விஷயம். ரெண்டா அல்லாஹ் தஆலா இதை எப்படி சொல்றான்னா, ஹைரன் என்றான். இன் தரக்க ஹைரன், ஹைரை விட்டு சென்றால். நம்ம ஹைரன் எதை வழங்கி வச்சுக்கிறோம், மார்க்க சைடில் உள்ள விஷயங்களை மட்டும் தான் ஹைரன் வழங்கி வச்சுக்கிறோம். அல்லாஹ் இங்க ஹைரன் சொல்ல தெரியுமா, சொத்து. அல்லாஹ் ஹைரன் என்று சொல்றது எது, சொத்து. அதான் நம்ம சில டைம்ல பேசுற நேரத்துக்கு எப்படி ஹைராகிறீங்களான்னு சொல்லி, ஹைராகிறீங்கன்னா நல்ல சொத்து சுகத்தோட சந்தோஷமா என்ன இருக்கிறீங்களா அப்படின்றதான். அதே போல நம்ம வல் ஆதியாத்துல என்ன ஓதுறோம், இன்னஹு லிஹுப்பில் ஹைரி லஷதீத், ஹைரை விரும்புவதில் அவன் கடுமையானவனாக இருக்கிறான். நல்லதா கெட்டதா? அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹைரை விரும்புவதில் அவன் மிகவும் நல்ல கடுமையானவனாக இருக்கிறான். அங்க ஹைர நல்லமல்களுக்கு வச்சீங்கன்னா நல்லது, சொத்துக்கு வச்சீங்கன்னா கெட்டது. இன்னஹு லிஹுப்பில் ஹைரி லஷதீத், அவன் என்னது, நல்லதுகளை விரும்புவதில் மிகவும் கடுமையானவனாக இருக்கிறான். அல்லாஹ் அங்க சொல்ற ஹைரது சொத்து, அங்க சொல்றது என்ன, சொத்து சுகம் பொருளாதாரம், இதை விரும்புறதுல கடுமையானவனாக இருக்கிறான். அல்லாஹ் அங்க விமர்சிச்சு தான் என்ன செய்யறான் சொல்றான். அங்க ஹைரும் இந்த ஹைரும் என்னதுக்கு சொன்னா சொத்தை குறிக்கிறது, சொத்தை குறிக்கக்கூடிய ஹைர். சரி, இப்ப இது சுன்னத்து தானே. எது, மீரா சொத்து யார் யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ அவர்கள் அல்லாதவர்களுக்கு நான் செஞ்சுட்டு போகணும். ஒருத்தர் பேரப்பிள்ளையை பத்தி கவலைப்படுவார். பேரப்பிள்ளைக்கு சொத்து போகுமா, சொத்து போகாது. மகன் இருக்கிற டைம்ல பேரப்பிள்ளை சொத்து போகாது, பேரப்பிள்ளைக்கு ஏதாவது செஞ்சிடும் நினைப்பாரு. அதே போல அதாவது பாப்பா அம்மா இருக்கிற அப்பாவுக்கு என்ன செய்யாது, சொத்து போகாது. சரி, அப்பாவுக்கு ஏதாவது செய்யும் நினைப்பாரு. ஆம்பளை பிள்ளைங்கிற டைம்ல தம்பிக்கு ஏதாவது போகாது.
அவங்களுக்கு ஏதாவது செஞ்சுட நினைப்பாரு. இந்த வசியத்து சுன்னத், அவங்களுக்கு வசியத்து செய்யறது என்ன சுன்னத்தான ஒரு விஷயம். இப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் சிலர் வந்து அப்படி செய்யணுமா செய்யறது இல்லையா என்ற ஒரு இது வார்த்தையில சஹாபாக்களோட புரிதலை பாருங்கள். முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபால வரக்கூடிய செய்திகளை சொல்றேன். 3943 இருந்து அப்படியே வரிசையாக வரும். இது வந்து சில அறிவிப்புகள்ல சின்ன சின்ன பலகீனங்கள் இருக்குது, ஆனா ஆதார்களாக வரக்கூடிய சில செய்திகள், அதனால ஒட்டுமொத்தமாக எடுப்பதில் அதுல ஒரு பலம் இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன் தரக்கல் மையித்து, அதாவது ஒரு மையித்து வந்து 700 திர்ஹம் 700 திர்ஹத்தை விட்டு சென்றால் ஃபலா யூசி, 700 திர்ஹங்களை விட்டு சென்றிருந்தால் அவர் வந்து வசியத்து செய்ய வேண்டாம், அவர் வந்து வசியத்து செய்ய வேண்டாம் என்றார். 700 திர்ஹங்களை விட்டு சென்றால் அவர் வசியத்து செய்ய வேண்டாம் என்றார். ஹைரன் என்று சொல்லி வருது, ஹைரன் அப்படி என்று சொன்னால் சொத்து. அப்ப 700 திர்ஹத்தை தான் ஒரு ஆள் விட்டு செல்றாரு, நீங்க வசிய செய்ய வேணான்றார் இப்னு அப்பாஸ். நீங்க ஹைரனை விட்டு செல்லவில்லை, நீங்க ஹைரனை விட்டு செல்லவில்லை. இதை வந்து பெருமதியில பார்ப்பதை விட, திர்ஹத்துக்கு வெள்ளி நாணயத்தில் இன்றைக்கு என்ன பெருமதின்னு பார்ப்பதை விட, அன்றைக்கு ஒரு திர்ஹத்துல ஒரு ஆடு வாங்கலாம், ஒரு திர்ஹத்துல ஒரு ஆடு வாங்கலாம் மட்டும் பாருங்களேன், பெருமதியை விடுங்களேன். ஒரு திர்ஹத்துல சில்வருக்கு வந்து பெருமதியை பார்க்கறதை விட ஒரு திர்ஹத்துல ஒரு ஆடு வாங்கலாம். 700 திர்ஹத்துல என்ன செய்யலாம், 700 ஆடு வாங்கலாம்னு வைங்களேன். 700 திர்ஹத்தை விட்டு செல்கின்றவர் என்ன செய்ய வேண்டாம், வசியத்தை என்ன செய்ய வேண்டாம். அவர் வந்து ஹைரை என்ன செய்யவில்லை, விட்டு செல்லவில்லை. யார் சொல்றாரு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. இப்ப ஒருவர் 700 திர்ஹத்தை விட்டு சென்று வசியத்தை செய்யாம போறவரை குழந்தைகள் மீது பேராசை உள்ளவர் சொல்லலுமா, சொல்ல இயலாது. ஏன் இப்னு அப்பாஸே சொல்றாரு, என்ன அப்படி செய்ய வேண்டாம், நீ ஹைரை விட்டு செல்லவில்லை, ஹைரை விட்டு செல்றதா இருந்தா 700 என்ன செய்யணும், உனக்கு தாண்டி இருக்கணும் அப்படி என்றாரு. கதாதா இப்னு திஆமா ஸதூசி சொல்றாரு, அவர் ஒரு தாபிஈன், இன் தரக்க ஹைரன் அப்படி என்று வரக்கூடிய இந்த ஹைரன் என்றால் 1000 திர்ஹத்துக்கு மேல இருக்கணும், 1000 திர்ஹத்துக்கு மேல இருந்தால்தான் மற்றவனுக்கு வசியத் என்ற பகுதியை அவர் என்ன செய்ய வேண்டும், யோசிக்க வேண்டும் என்று யார் சொல்றாரு, கதாதா என்ன செய்யறாரு, சொல்லி காட்டுறாரு. அடுத்ததாக பாருங்க, அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண நேரத்தில் ஒரு மனிதர்கிட்ட போறாரு, அவர் வசியத் பண்ண போறாரு. சஹாபாக்களோட நிகழ்வுகளை, சஹாபாக்கள் இஸ்லாத்தை புரிஞ்சு நம்ம புரிஞ்சது பாருங்க. அவரும் அதாவது பனு ஹாஷிம், ஹாசிம் கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தர் மௌத்தாக போறாரு. அவர் பிள்ளைகள் இந்த மற்றவங்களுக்கு வசியத்து பண்ணணும்னு நினைக்கிறார், சொத்துக்கள் இருக்கு வசியத்து பண்ணணும்னு நினைக்கிறார். இவர் சொல்றார் வசியத்து பண்ண வேணான்றார். யாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபி ஒருத்தர் போய் வசியத்து பண்ண வேணான்றாரு, நம்ம போயனே வசியத்து பண்ணுங்கன்னு நினைப்போம். அவர் சொல்றாரு நீங்க வசியத்து பண்ண வேண்டாம். ஏன்னு சொன்ன அல்லாஹ் இன் தரக்க ஹைரன், ஹைரை விட்டு சென்றால் என்று தான் சொல்றான். வ இன்னக லம் தத மாலன் ஃபதஹு லியாலிக், நீங்க சொத்தை விட்டு செல்லல, குடும்பத்துக்கு விட்டுருங்க இல்லங்க தேண்டாரு. நீங்க சொத்தை என்ன செய்யல, விட்டு செல்லவில்லை, குடும்பத்துக்கு எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள், அதாவது விட்டு விடுங்கள். யார் சொல்றாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. என்ன புரியுது எங்களுக்கு, அவங்க ஒரு கணக்கை பாக்குறாங்க, இந்த கணக்கு குடும்பத்தில் உள்ள எத்தனை பேருக்கு செல்லும், குடும்பத்துக்கு என்ன செஞ்சிருங்க விட்டுருங்கன்றாங்க. சஹாபாக்களுடைய நிர்வாகம் எப்படி இருந்துச்சு, பிள்ளைகளுக்கு விட்டு செல்ல வேண்டிய விஷயத்தில் அவங்க எவ்வளவு கவனம் எடுத்தாங்க. தவக்குலை படித்த, ஈமானை படித்த, தக்வாவை படித்த, எல்லாவற்றையும் படித்த சமுதாயம் பிள்ளைகள் மனைவிமார்களுடைய அந்த பொருளாதார நிர்வாக விஷயத்தில் எப்படி நம்ம பார்க்க வேண்டும் என்ற ஒரு விளக்கம் என்ன செஞ்சது இருக்கிற. யார் யார் சொல்ற, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்புறம் கதாதா என்ற ஒரு தாபி. அடுத்தது பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா செய்தி முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபால வருது. ஒரு மனிதர் சொல்றாரு மௌத்தார கட்டத்தில் இருக்கிறவன், நான் வசியத்து பண்ண போறேன், மற்றவங்களுக்கு வசியத்து என்ன செய்ய போறேன், பண்ண போறேன்றாங்க. கம்மாலும் அவங்க முதலா கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா, உங்களோட சொத்து எவ்வளவு வைக்கணும், இதுக்கு முதல்ல ஃபிக்ஹ் இருக்கணும், மார்க்கத்துடைய சட்டங்களை விளங்கணும். இல்ல நம்ம என்ன சொல்லணும், கொஞ்சமோ குறைவோ யாருக்காவது ஏதாவது சொல்லிட்டு போங்க என்ன செய்வோம் சொல்லுவோம். அவர் என்ன ஆயிஷாலாம் கேட்கிறேன், கம்மாலும் உங்களோட சொத்து எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. அவர் சொல்ற 3000 திர்ஹம் என்ற, 3000 திர்ஹம் என்ன, அதாவது சில்வர் இருக்குது அப்படின்றாங்க. கால கம் இயாலும் உடனே 3000 திர்ஹம் உடனே அங்க போயிடப்பட. இப்னு அப்பாஸ் 1000 பண்ணாங்க, 700 பண்ணாங்க, ஓகே தான். குடும்பம் எவ்வளவு பெருக்கிறேன்னு கேட்கிறாரு. ஃபகம் இயாலுக், உங்களோட குடும்பத்துல சொத்து போய் சேர வேண்டியது அப்படி பார்த்தா எத்தனை பேர் இருக்கிறேன்னு கேட்கிறாங்க. சொல்றாங்க 4 பேர், 4 பேர் இருக்கிறாங்க. காலத் ஃபஇன்னல்லாஹ யகூல், அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இன் தரக்க ஹைரன், ஹைரை விட்டு சென்றால் என்று சொல்கிறான். வ இன்னஹு ஷைஉன் யஸீர், 4 பேருக்கு 3000 என்றது கொஞ்சம் என்றார். 4 பேருக்கு இந்த 3000 திர்ஹம் என்றது கொஞ்சம். ஃபதஹு லியாலிக், உங்களோட குடும்பத்துக்கு விட்டுருங்கன்றாங்க. ஃபதஹு லியாலிக் ஃபஇன்னஹு அஃதல், அது சிறந்தது என்று சொல்றார். யாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. பண்புள்ள சகோதரர்களே, இதனால தான் இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்றாங்க, லவ் அன்னன் நாஸ கது மின ثلث இல ருபு, ரசூலுல்லாஹ் 3 கூட அதிகம் என்று சொன்னாங்களே,
மூன்றில் ஒன்று கூட வசியத்தில் அதிகம் தான் என்று சொன்னதை வச்சு இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, மக்கள் 4இல் 1 வசியத்து பண்ணுவதையே நான் விரும்புகிறேன். அதாவது முதலாவது ஹைர் இருக்கணும், ஹைர் என்றது இவ்வளவு அமௌண்ட்டுக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்து வசியத்து பண்றவரும் எது சிறந்ததாம்? 3இல் 1 அல்ல, 4இல் 1 தான் சிறந்தது. ஏன் ரசூலுல்லாஹ் 3இல் 1 கூட அதிகம் பண்ணிட்டாங்க. 3இல் 1 கூட அதிகம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்பதனால 4இல் 1 வசியத்து பண்ணுவதுதான் என்ன சிறந்தது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. இப்ப பாருங்க எவ்வளவு இடங்களை தாண்டி அது வந்து என்ன செய்யுது நிக்குது. முதலாவது வசியத்து பண்ண சொல்லக்கூடாது, இரண்டாவது வசியத்து பண்றதாக இருந்தா ஹைர் இருக்கணும், ஹைர் என்று சொன்னா இவ்வளவு இதா இருக்கணும். அதே இருந்தாலும் குடும்பத்திட எண்ணிக்கையை பார்க்கணும், குடும்பத்திட எண்ணிக்கையை பார்த்து விட்டு வசியத்து பண்றதாக இருந்தாலும் 3இல் 1 என்னது 4இல் 1 என்ன செய்யட்டும் வசியத்து பண்ணட்டும், குறைவாக என்ன செய்யட்டும் வசியத்து பண்ணட்டும், மற்றவைகளை குடும்பத்துக்கு என்ன செய்யட்டும் விடட்டும் என்ற சொன்ன செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு மிக முக்கியமான செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய செய்தியும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்தியும், அடுத்தது அதாவது அலி ரலியல்லாஹுடைய செய்தியும், அடுத்ததாக தாபீன்கள் யாரு கதாதாவுடைய செய்தியும். இவங்க எல்லோருமே ஹைரன்னா குடும்பத்துடைய நிர்வாகம் என்பது எப்படி இருக்கணும் என்பதற்கான வசியத்தை சொல்லி இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது ஒரு மிக பிரதானமான ஒரு அம்சம். எப்பொழுதுமே குடும்ப நிர்வாகத்தில் பொருளாதார விஷயங்கள், பொருளாதாரத்துடைய அம்சங்கள் இதுல கவனம் செலுத்திக்கிறாங்கன்னு சொல்லி. அடுத்ததாக மீராத் என்ற பகுதி நம்ம நிறைய தெரிஞ்ச ஒரு விஷயம், நம்ம நிறைய படித்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அது ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அடுத்த பகுதிக்கு நான் என்ன செய்யறேன் போகலாம். வக்ஃபுடைய ஒரு பகுதிக்கு, அதாவது குழந்தைகளுடைய மனைவிமார்களுடைய குடும்பத்தினருடைய எதிர்காலத்துடைய செலவினங்கள் மற்றும் பொருளாதார நிர்வாகம் விஷயத்தில் ஒரு முஸ்லிம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனை வெறும் உலக விஷயம் அல்ல, மார்க்கம் வலியுறுத்திய ஒரு சுன்னத்தான ஒரு விஷயம் என்பதை என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். இப்ப பாருங்க, மீராத்துடைய சப்ஜெக்ட்ல கூட மரணத்துக்கு பின்னரான அந்த அச்சம் என்பது மீராத்துல எப்படி சம்பந்தப்படுதுன்னு பாருங்க. சஅத் இப்னு ரபி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சஅத் இப்னு ரபி ரலியல்லாஹு அன்ஹு தெரிஞ்சவங்க இருக்கீங்க தானே? ஒரு சின்ன குறிப்பு. சஅத் இப்னு ரபி ரலியல்லாஹு 6878 வண்டி இலக்கம், அதை வேற இடத்துல பார்க்கணும், வேற இடத்துல மாத்தி பார்க்கணும். 6878 6878 ரைட். அப்ப இதுல என்னன்னு சொன்னால் சஅத் இப்னு ரபியை பத்தி ஒரு சின்ன குறிப்பு. யாராவது இல்ல பாரக்கல்லாஹு ஃபீக். சஅத் மதீனாவோட சம்பந்தப்பட்டவர் தான். ஆனா சஅத் இப்னு ரபி யாருன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபோடு தோழமை செய்து வைத்த நபித்தோழர். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபோடு தோழமை செய்து வைத்த நபித்தோழர். என்ன என் சொத்துல பாதி, என்ன என்னுடைய நிலத்துல பாதி, எனது மனைவி விவாகரத்து உங்களுக்கு முடிச்சுட்டாரு, என்ற தொழில பாதி என்று சொன்ன ஒரு நபித்தோழர். சஅத் இப்னு ரபி கொல்லப்பட்டது இதுல உஹது யுத்தத்துல தான் கொல்லப்படுறாரு. அந்த உஹது யுத்தத்துல கொல்லப்பட்ட பின்னால சஅத் இப்னு ரபியுடைய சகோதரர் வந்து என்ன செஞ்சிடறாருன்னு சொன்னா டோட்டல் சொத்தையும் எடுத்துடுறாரு. டோட்டல் சொத்தையும் எடுத்துறாரு. சொத்துல பாதி நிலத்துல பாதி என்று சொன்னவற்றை எவ்வளவு சொத்து இருந்திருக்கும். அவர் என்ன சொல்றார், இன்னி அக்தருல் அன்சாரி மாலன், அன்சாரிகள்லயே சொத்தால அதிகமானவன் நான் தான். அப்ப அவ்வளவு பெரிய சொத்துக்காரர். சஅத் இப்னு ரபி கொல்லப்பட்ட உடனே அவருடைய சகோதரர் வந்து என்ன செஞ்சிடறாருன்னா சொத்தை எடுத்துடுறாரு. இப்ப அந்த டைம்ல வந்து குழந்தைகளுக்கான பிள்ளைகளுக்கான மனைவிக்கான சொத்துடைய சட்டங்கள் என்ன செஞ்சிருக்கல இறங்கி இருக்கல. மௌத்தாகிறவர் வந்து வசியத்து பண்ணி தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. மனைவிக்கு இவ்வளவு, பெற்றோர்களுக்கு இவ்வளவு, அவரா வசியத்து பண்ணி என்ன நான் சொன்னேனே கடமை என்று சொல்லி ஒரு டைம்ல வசியத்து கடமையா இருந்துச்சு. அவர் வசியத்து பண்ணி தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டி இருந்துச்சு. அந்த நேரத்தில் இஸ்லாம் வசியத்தை வச்சு கடமையாக்கி குழந்தைகளுக்கு கொண்டு போய் என்ன சேர்த்திருக்கு. அதுக்கு பின்னால இந்த வசனத்துக்கு பிறகு சட்டம் இறங்குது. சஅத் இப்னு ரபியுடைய மனைவி என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இவங்கிட்ட வாராங்க. யார்கிட்ட? ரசூலுல்லாஹ்கிட்ட வாராங்க. ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த 2 பெண் பிள்ளைகள், அவங்களுக்கு இந்த 2 பெண் பிள்ளைகளுடைய தந்தை சஅத் உங்களோடு உஹது யுத்தத்தில் கொல்லப்பட்டார், உங்களோடு உஹது யுத்தத்தில் கொல்லப்பட்டு விட்டார். அவருடைய சகோதரர் சொத்தெல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாரு எடுத்துட்டாரு, சொத்தெல்லாத்தையும் எடுத்துட்டார். சொல்லிட்டு சொல்றாங்க வலா யுன்கஹானி இல்லா பிமாலிஹிமா, விளங்கிட்டா? அந்த அவர்களுக்கு சேர வேண்டிய சொத்தின் ஊடாகத்தான் அவர்களது செலவுகள், திருமண செலவுகள் எல்லாம் பார்க்க வேண்டி இருக்கிறது என்றார். வலா யுன்கஹானி இல்லா பிமாலிஹிமா,
அவங்களுடைய திருமணத்துடைய செலவுகள் எல்லாம் எதை வச்சு பார்க்க வேண்டியிருக்குது? இந்த சொத்துடைய வருமானங்களை வச்சுதான் அவங்களுடைய செலவுகள் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அப்படின்னா அவங்கள வளர்க்கிறது, அவங்கள உருவாக்குறது, அவங்களுடைய திருமணம், இன்னும் உள்ள மற்ற விஷயங்களை அழுதான் பார்க்க வேண்டியிருக்குது. சஅத் இப்னு ரபி போயிட்டார். இப்ப குடும்ப நிர்வாக ரீதியாக ஒருவர் அச்சம் கொள்கிறார். அவர் எதுவுமே செய்யாமல் மரணித்து விட்டால் அதில் இடையில் தலையிட்டு அந்த நிர்வாகத்தை எது பண்ணுது? மார்க்கம் பண்ணுது. ஒருத்தர் திடீர்னு போயிட்டான்னு, அவர் குடும்பத்துக்கான ஏற்பாடுகள் செய்யல, நிர்வாகம் பண்ணல, இதான் வழி இதான் சிஸ்டம் செய்யல, ஆனா திடீர்னு என்ன செஞ்சிட்டாரு? அவர் மரணித்து விட்டார். மரணித்து விட்டார்னா மார்க்கம் என்ன செய்கிறது? தலையிடுகிறது. அப்பதான் அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனம் இறக்குகிறான். குர்ஆன் வசனம் இறக்கி வைத்து லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் வலின்னிசாஇ நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன மிம்மா கல்ல மின்ஹு அவ் கதுர நஸீபம் மஃப்ரூதா என்ற அந்த வசனத்துடைய தொடர்ச்சியில யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் லிஸ்ஸகரி மிஸ்லு ஹல்லில் உன்ஸயைன், ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுடைய 2 மடங்கு பங்கு என்ன செய்யணும்? கிடைக்க வேண்டும் என்ற வசனத்தில் அப்படியே கொண்டு வந்து அவர்கள் 2 பெண்களாக இருந்தால், அதாவது அவர்கள் 2 பேருக்கு மேற்பட்டவர்களாக இருந்தால், அவர்கள் அந்த பெண் பிள்ளைகள் 2 பேருக்கு மேற்பட்ட பெண் பிள்ளைகள் இருந்தால், அதாவது மௌத்தாகிறவருக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்கு அல்லது 2 பொம்பளை பிள்ளைக்கு மேல இருக்கு இருந்தால் சொத்துல என்ன செய்யணும்? சுலுசாமா தரக், அவர்களுக்கு 3/2 பகுதியை என்ன செய்து விட வேண்டும்? கொடுத்து விட வேண்டும். அல்லாஹ் சட்டத்தை இறக்கி சஅத் இப்னு ரபிக்கு சார்பாக தீனுடைய சட்டத்தினூடாக குழந்தைக்கு என்ன செய்யறான்? அல்லாஹ் சொத்தை வாங்கி என்ன செய்யறான்? கொடுக்கிறான் பிள்ளைகளுக்கு 3/2. மனைவிக்கு அந்த கணவனுக்கு பிள்ளைகள் இருந்ததுன்னு சொன்னா மனைவிக்கு எத்தனை போகணும்? 8/1 என்ன செய்யணும்? 8/1 பங்கு போகணும். 8/1 பங்கு மனைவிக்கு, சஅத் இப்னு ரபியுடைய மனைவிக்கு. அப்ப அல்லாஹ் தஆலா அந்த பகுதி என்ன செஞ்சான்? மார்க்கத்தினூடாக அவர்களுடைய ஃபியூச்சர் ஒரு விஷயத்தை அல்லாஹ் கவனித்து விட்டான். சஅத் இப்னு ரபி அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து விட்டு போய்விட்டார். நீங்க ஒன்னு யோசிக்க, அல்லாஹ் பார்த்துக்கொள்வாண்டா என்ன செய்யல? அல்லாஹ் சட்டத்தை இறக்கி அந்த மக்களுக்கு நடைமுறைப்படுத்தி மனைவிக்கு 8/1 அவங்களுக்கு 3/2 என்ன செஞ்சிருங்க? கொடுத்துருங்க. அத ரசூல் சார் இந்த வசனம் இறங்கின உடனேயே ரசூல்லாங்க அவரை என்ன அந்த சகோதரரை கூப்பிடுறாரு, மௌத்தாயின சஅத் இப்னு ரபியுடைய சகோதரரை கூப்பிடுறாரு, இவங்களோட சாச்சாவை கூப்பிட்டு பிள்ளைகளுக்கு 3/2 கொடுங்க நாங்க சொத்துல, சட்ட அடிப்படையில் என்ன 3/2 கொடுங்க, மனைவிக்கு 8/1 கொடுங்க, எஞ்சியது நீங்க எடுத்துட்டு போங்க, எஞ்சியதை நீங்கள் எடுத்துக்கொண்டு போங்க என்று சொல்லி சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இந்த சட்டத்தை வைத்துத்தான் குர்ஆன் 2 பேருக்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் குர்ஆன் சொல்லுது. 2 பேருக்கு அதே சட்டம் தான் என்றதை நாம் என்ன செய்கிறோம்? புரிஞ்சு கொள்றோம். 3/2 2 பேருக்கு தான், 2 பேருக்கு மேற்பட்டவருக்கு தான் என்பதையும் புரிந்து கொள்கிறோம். ஆண் பிள்ளை இல்லாத சந்தர்ப்பத்தில் சகோதர சகோதரிகளுக்கும் என்ன செய்யும்? சொத்து போகும். ஆண் பிள்ளையோ தந்தையோ இல்லாத நேரத்தில் சகோதர சொத்து போகும் என்ற சட்டத்தை நாம் என்ன செய்கிறோம்? புரிந்து கொள்கிறோம். அப்ப இஸ்லாம் ஒரு குழந்தைகளுடைய அந்த மனைவிமார்களுடைய எதிர்காலத்துடைய விஷயத்தில் பொருளாதார ரீதியாக என்ன செய்கிறது? தலையிடுகிறது. இது 1400 வருஷத்துக்கு முன்னாலேயே பிள்ளைகளுடைய குழந்தைகளுடைய மனைவிமார்களுடைய எதிர்கால விஷயத்தில் சட்டத்தை நிலைநாட்டிய பெண்களாக இருந்தாலும் சட்டத்தை நிலைநாட்டிய மார்க்கம் இஸ்லாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியான பகுதி என்ன என்று சொன்னால் சகோதரர்களே, அவர்களுடைய நிர்வாக விஷயத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி, பொதுவாக எங்கள்கிட்ட அது நடைமுறையில் இல்லை, சஹாபாக்கள்கிட்ட அது நிறைய நடைமுறையில் இருந்த ஒரு பகுதி. கிட்டத்தட்ட நான் தொகுத்து பார்க்கிற நேரத்தில் சஹாபாக்கள்ட வழியாக மட்டுமே ஒரு 20க்கும் மேற்பட்ட அசர்களை தேடி எடுக்கலாம். அது என்ன அப்படின்னு சொன்னால் வக்ஃப் மூலமாக தன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை எல்லாத்தையும் நிர்வாகம் பண்றது. வக்ஃப் மூலமாக நிர்வாகம் பண்றதுன்னா நம்ம வக்ஃப்னா நம்ம என்ன வச்சுக்கிறோம்? பள்ளியை கொடுக்கிறது, அது யாருக்காக கொடுத்து நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறதா நம்ம வக்ஃப் என்ன செஞ்சுக்கிறோம்? விளங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் நீங்க பார்க்கலாம் புகாரியில, சஹீஹுல் புகாரியில் முஅல்லகான அறிவிப்பாக, இஸ்னாது இல்லாத அறிவிப்பாக வேற கிரந்தங்கள் இஸ்னாதுகள் வருகிறது. சில நபித்தோழர்கள்ட்ட செய்தி வருது. அதுல ஒன்று என்னன்னு சொன்னால், ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, நம்ம ஜுபைர் இப்னுல் அவ்வாமுடைய வரலாறு தொடர் இங்கே எடுத்திருக்கிறோம் முந்தி. ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாரு என்று சொன்னால், தந்த வீடுகளில் சிலவற்றை, அவர் பெரிய வசதிக்காரராக இருந்தார், தந்த வீடுகளில் சிலவற்றை தந்த பிள்ளைகளுக்கும் வக்ஃபாக, தந்த அதாவது சமுதாயத்தில் வக்ஃபாக அதை விட்டு விடுகிறார். சமுதாயத்தில் வக்ஃபாக விட்டுறாரு. விடும் பொழுது சொல்லுகிறார், எனது பெண் பிள்ளைகள்ல யாரெல்லாம் விவாகரத்து செய்யப்படுகிறார்களோ, என பெண் பிள்ளைகள்ல யாருக்காவது விவாகரத்து நடந்தா அவர்கள் இந்த வக்ஃப்ல தங்கலாம், அந்த வீட்டில் வந்து என்ன செய்யலாம்? தங்கலாம். அந்த வக்ஃபின் ஊடாக வரக்கூடிய செலவில் அவர்கள் பங்கெடுக்கலாம். எது வரைக்கும்? இன்னொரு திருமணம் முடிக்கின்ற வரைக்கும். அதாவது வக்ஃப் பண்றாரு, மக்களுக்கு போய் சேரணும் ஒரு வக்ஃப் பண்றாரு.
அந்த வக்ஃப்ல சட்டத்தை எப்படி உதாரணமா ஒரு 4 வீடு, இந்த 4 வீட்டுடைய வருமானத்தை என்ன அவர் சமுதாயத்துக்காக வக்ஃப் பண்றாரு. வக்ஃப் பண்ண கூட தன்னுடைய பிள்ளைகளை நினைச்சு சொல்றாரு என்னன்னா, இதுல எனது பிள்ளைகள் யாரெல்லாம் விவாகரத்தாகிறார்களோ, திருமணத்தை விவாகரத்து நடக்கலாம், விவாகரத்து நடந்தா அவங்க இந்த வீட்டுல வந்து என்ன செய்யலாம், தங்கலாம். தங்குவதனோடு அவர்களுக்கு என்ன செலவீனங்கள் இந்த வக்ஃபுடைய வருமானத்தில் என்ன செய்யணும், கொடுக்கப்படணும். அவர்களும் யாருக்கும் டிஸ்டர்பாக நடக்கக்கூடாது, அவர்களுக்கும் யாரும் என்ன செய்யக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்ற நிபந்தனை எழுதி என்ன செய்யறாரு, பொது வக்ஃப் பண்றாரு. பொது வக்ஃப் பண்றாரு. ஜுபைர் இப்னு அவ்வாமுடைய ஃபேமிலியுடைய சொத்து பெரிய சொத்து, அவங்களுக்கு நிறைய சொத்து போய் சேருது. ஆனா அந்த சொத்து போடுற சேர்ற சந்தர்ப்பத்தில் பொது வக்ஃப் பண்றாரு. அந்த வக்ஃப்ல தண்ட பிள்ளைகள், பிள்ளையுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரும் என்ன செய்யலாம், இந்த வக்ஃப்ல பயன்பாட்டாளர்களாக மாறலாம் என்றாங்க. அப்ப சொத்தும் போகுது, எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் கிடைக்குது. பொதுவாக வக்ஃப் பண்ற இடத்துல வரக்கூடிய வருமானத்தில் தண்ட பிள்ளைகளுக்கு என்ன தேவைப்படுகின்ற பொழுது பங்கிருக்குன்னு சொல்றாரு. அவங்க அதுல தங்கலாம்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. இப்படி ஒரு வக்ஃப் நாங்க பிள்ளைகள் விஷயத்துல யோசிச்சிருப்போமா? ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்றாங்க, இதை செய்தார்கள் என்றதை நம்ம பார்க்கிறோம். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து அவருக்கு அவர் வாழ்ந்த வீடு ஒரு சொத்தா கிடைக்குது. அவர் வாழ்ந்த வீடுகள்ல ஒன்று என்ன செய்யுது, சொத்தாக அவருக்கு கிடைக்குது. அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இந்த வீடு அப்துல்லாவுடைய ஃபேமிலி, யார் அப்துல்லா, அவர் தான் சொல்றாரு, அவருடைய ஃபேமிலியில உள்ள அனைவருக்குமான வக்ஃப் என்றார். அவருடைய பிள்ளைகளுக்கு தான், அவருடைய மனைவிமார்களுக்கு தான், அவருடைய பரம்பரைக்கு தான் வக்ஃப் என்றார். அவங்க இதை பயன்படுத்தலாம், தங்கலாம், இதுல வருமானத்தை பகிர்ந்து கொள்ளலாம், செலவு செய்யலாம், எல்லாம் செய்யலாம். அநியாயம் செய்யாத வகையில் அவர்கள் என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, அந்த வீடு எவ்வளவு காலத்துக்கு உலகத்தில் இருக்குமோ, அந்த நிலம் உலகத்தில் எவ்வளவு காலத்துக்கு இருக்குமோ அவ்வளவு காலத்துக்கு அவருடைய பரம்பரை என்ன செய்யலாம், அதுல பயன் பெறலாம். குடும்பத்துக்கான வக்ஃப் யார் செய்யறாரு, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தந்த குடும்பத்துக்கான ஒரு வக்ஃபை செய்து விட்டு போகிறார். அப்ப இது உண்மையிலே சஹாபாக்கள் பிற்காலத்தில் தந்த குடும்பத்தை எவ்வளவு யோசிக்கிறாங்கிறதுக்கு என்ன ஒரு மிக முக்கியமான ஒரு ஆதாரம். தந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் பயன்பெறக்கூடிய அமைப்பில் அவருடைய செலவு, அதாவது சொத்து போய் சேரும், வேறவா வசியத்துகள் என்று சில பகுதியில் பொதுமக்களுக்கு போய் சேரும். தந்த குடும்பத்தில் ஒரு கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக மீராஸ் பெறுகின்றவர்களுக்கும் மீராஸ் பெறாதவர்களுக்கும் பொதுவான வக்ஃபா என்ன செய்யறாங்க, போய் சேர்றாங்க. வசியத்துக்கும் வக்ஃபுக்கும் என்ன வித்தியாசம், வசியத்து பண்ணிட்டீங்கன்னா அது அவருக்கு சொந்தமாயிரும். யாருக்கு யாருக்கு நம்ம வசியத்து பண்ணா அவருக்கு சொந்தமாயிரும். நம்ம வக்ஃப் பண்ணி வச்சிக்கிறத பொறுத்த வரைக்கும் அது வசியத்தை விட்டு இந்த இடத்துல வித்தியாசப்படுது. எப்படி என்ன, அது பொதுவாக நிற்கும், அது யாருக்கு சொத்தா என்ன செய்யாது, போய் சேராது. ஆனா குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே என்ன செய்யலாம், அதுல அவர் சொல்றவங்க எல்லாருமே அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றது நமக்கு அதுல என்ன செய்கிறது, நம்ம அதில் நம்ம தெரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக இன்னொரு செய்தி பாருங்க, அதாவது இந்த வக்ஃபுடைய செய்தியில, அதாவது சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னு சொன்னால், ஒரு இடத்தை வக்ஃப் பண்றாங்க, ஒரு சப்ஜெக்ட், ஒரு 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 வீட்டை, ஒரு சின்ன பகுதிகளை வந்து என்ன செய்யறாங்க, வக்ஃப் பண்றாங்க. அப்படி வக்ஃப் பண்ண நேரத்தில் அதுக்கு பொறுப்பா இருந்தது யாருன்னா அவங்களோட மகள் ஆயிஷா. நான் சொன்ன ஒரே ஒரு மகள் இருந்தாங்க. அதுக்கு பிறகு அவருக்கு நிறைய குழந்தைகள் பெற்றார்கள், ஆமிர், உமர், இப்படின்னு நிறைய குழந்தைகள் அவருக்கு இருந்தது ஆரம்பத்திலிருந்து. அதாவது யாரு, இந்த ஆயிஷா தான். அப்ப அவங்க தான் அதை பொறுப்பெடுக்கிறாங்க. குறிப்பிட்ட காலத்தில் அவங்க எப்படி வக்ஃப் பண்ணிருந்தாங்கன்னா, இது குடும்பத்துக்கான வக்ஃப், இது குடும்பத்துக்கான வக்ஃப். குடும்பத்தில் அவருடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்யலாம், அதை பயன்படுத்தி வருமானம் ஈட்டி சமமாக என்ன செய்யலாம், அதை நிர்வாகம் பண்ணிக்கொள்ளலாம். திடீர்னு ஒரு காலப்பகுதியில் அந்த பிள்ளையெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் கொண்டு கூடி வக்ஃப் நம்ம என்ன, நம்ம வக்ஃப் தானே நம்மளோட சொத்தாக்கி கொள்வோம் அப்படின்னு மீராசா பிரிக்கிறதுக்கு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. மீராசா பிரிக்கிறதுக்கு ஒரு முடிவுக்கு வந்துடுறான். அப்படித்தானே, ஒரு 50 வருஷம் போகல இது மாறிடும். இந்த வழக்க, அதாவது சாதுலாவோட மகள் என்ன செய்யறாங்க, மர்வான் இப்னுல் ஹக்கம் என்ன செய்யறாரு, கொண்டு போறார். அவர் மதீனாவோட ஆட்சியாளர்கள் மர்வான் இப்னுல் ஹக்கம் கொண்டு போறாங்க. இப்படி செய்யறாங்க, இது வக்ஃபா இருக்கிறது, குடும்பத்தில் எல்லாருக்கும் என்ன செய்யணும், இதுல பங்கு செலவுகள் போய்கொண்டே இருக்க வேண்டும், இப்படி நடக்குதுன்றாங்க. மர்வான் இப்னுல் ஹக்கம் அதை விசாரித்து விட்டு அது இறுதி வரைக்கும் வக்ஃபாக தான் என்ன செய்யணும், அது இருக்க வேண்டும், அதுக்கு பொறுப்பாக இவங்க என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அப்படி என்று சொல்லி வக்ஃப் செய்ததாக நம்ம என்ன செய்கிறோம், அந்த வக்ஃபை திருப்பி மீட்டி கொடுத்ததாக செய்திகளை நம்ம பார்க்கிறோம். இந்த செய்திகள் எல்லாம் இது போல இன்னும் நிறைய செய்திகள். உஸ்மான் ரலியல்லாஹு உங்களுக்கு தெரியும், பிரு ரூமா வக்ஃப் பண்ணாங்க. பிரு ரூமா, ரூமா என்ற கிணறு என்ன செஞ்சாங்க, ஒரு பிரதேசத்தில் அந்த கிணறோடு சேர்த்து அந்த நிலப்பகுதியை வக்ஃப் பண்ணாங்க. அந்த வக்ஃப் பண்ண நேரத்தில் என்ன சொன்னாருன்னா, தனக்கு தண்ணி எடுக்கலான்னு சொல்லல, எனது வாளியும் முஸ்லிம்களுடைய வாளியும் ஒன்றாக இருக்கும். அப்படின்னா நானும் அதில் பயன்பெறுவேன்,
முஸ்லிம்களும் பயன்பெறுவார்கள். நான் வாங்கி கொடுத்ததற்காக ஸ்பெஷலான பயன்பாடாக என்ன செய்யாது, அது இருக்காது. நாங்க அப்ப நபித்தோழர்களுடைய நடைமுறையில இன்னொரு முக்கியமான நடைமுறை தான், அதாவது பிள்ளைகளுக்கான வக்குஃப் என்ற நடைமுறை செய்தது. அவர்கள் நான் பார்த்த வரலாற்றுல வீடுகள் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துக்கிறாங்க, வீடுகளை ஏற்பாடு செஞ்சு பொது வக்குஃபா வச்சுக்கிறாங்க. அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள்ல விதவைகளாக வரக்கூடியவர்கள் அதுல தங்குவதற்காகவும், அதுல இருந்து பரிமாண செலவுகள் அவர்கள் என்ன பெற்றுக்கொண்டு அவங்க திருப்பி இன்னொரு திருமணம் முடிக்கும் வரைக்கும் அதுல செலவுகளை பெற்றுக் கொள்றதுக்காகவும் செஞ்சுக்கிறாங்க. சில நிலங்களுடைய வருமானம் இருக்குது. இப்போ உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்கன்னா நிலத்தை வக்ஃப் பண்ணாங்க. அதுல அறுவடை நிலங்கள், பழங்கள், விவசாயம் எல்லாமே இருந்துச்சு. அதை வக்ஃப் பண்ணாங்க. அது வாரிசாக என்ன செய்யாது, போகாது. குடும்பத்தில் உள்ள ஒருத்தர் என்ன செய்வாரு, நிர்வாகம் பண்ணிப்பாரு. நிர்வாகம் பண்றவர் அதுல முறையாக என்ன செய்வாரு, சாப்பிடுவார், அவருக்கு தேவையானதை எடுத்துக்கொள்வார், வக்ஃப் பண்ணாங்க. இது மிக முக்கியமான பகுதி. நபித்தோழர்கள் இதுல இந்த டோட்டல் ஆதார்களை தொகுத்து ஒரு தலைப்பாக பேசினா கூட சிறப்பு. அவங்க செய்த முறைகள், அதை எப்படி வீடுகளாக, நிலங்களாக, இடங்களாக, கிணறுகளாக, தண்ணீருடைய பகுதிகளாக குடும்பத்துக்கு என்ன ஒரு வக்ஃப் செய்து விட்டு போனது. நினைச்சு பாருங்க, நம்மகிட்ட நிறைய சொத்துக்கள் இருக்கு, மீராதாக பிள்ளைகளுக்கு போய் சேருது. நமது பரம்பரைக்கே அது சிறப்பான முறையில் சேரணும் என்ற ஒரு வக்ஃப் என்ற சிந்தனை எவ்வளவு சிறப்பானது. அதுல நம்ம ஒரு இடத்தை ஏற்பாடு செஞ்சு நம்மள பிள்ளைகளை யார் யார் பாதிக்கப்படலாம், யாரும் என்ன செய்யலாம், பாதிக்கப்படலாம். பாதிக்கப்படுற நேரத்தில் பாதிக்கப்பட்டவனுக்குரிய வருமானமாக இது வைக்கலாம். இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து முரண்பாடே வருது. என்னன்னா, பிள்ளைகள்ல ஒருவருக்கு இல்லாமல் இன்னொருவருக்கு இந்த வக்ஃப் ஃபண்ட் நம்ம வசதி பண்ணலாமா, இதுல இந்த வக்ஃப்ல சொல்லலாமா? அதாவது ஒரு புள்ள விதவையாயினா அவங்க என்ன செய்யலாம், இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். விதவையாகாத பிள்ளைக்கு என்ன செய்யலாது, பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லலாமா? சொல்லலாம். ஒரு பிள்ளை என்ன செய்யறாருன்னா மார்க்க ரீதியான முழுமையாக தன்னை கவனத்தை செலுத்திக்கிறார். முழுமையாக ஒரு மார்க்க விஷயத்துக்காகத்தான் தந்தை என்ன செய்யறார், அவரை வளர்த்திருக்கிறார். அந்த வக்ஃப்ல அவருக்கு மட்டும் என்ன ஒரு பங்கு போய் சேரலாம் என்று வசியத்து பண்ணலாம் என்று கேட்டா பண்ணலாம். ஒரு அங்கவீன பிள்ளைகிறாரு, அவருக்கு அந்த வக்ஃப்ல ஒரு பங்கு என்ன செய்யட்டும், போகட்டும் என்று சொல்லி செய்யலாமான்னு கேட்டா என்ன செய்யலாம், செய்யலாம். அதே போல விதவையாகிற பிள்ளைக்கும் இந்த மாதிரியான ஒரு பங்கை சேர்க்கலாமான்னு கேட்டா சேர்க்கலாம் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கணும். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்றால் இதுல மிக முக்கியமான ஒரு 4-5 பகுதிகளை நம்ம இதுல என்ன செஞ்சுக்கிறோம், பார்த்திருக்கிறோம். குழந்தைகளை பற்றிய அதீதமான, அதாவது ஒரு குழந்தைகளை பற்றிய கவலை என்றது மனிதனுக்கு இயற்கையானது. அது வாழுகிற நேரத்திலும் மரணத்தை பின்னாலும் என்பது இயற்கையானது. அந்த கவலையில் எங்களுக்கு பிரதானமாக இருக்க வேண்டும் அவருடைய மார்க்கம் சார்ந்த கவலை, தீன் பற்றிய என்ன கவலை மிக பிரதானமாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக அவர்களை நிர்வகிக்கிற விஷயத்தில் பொருளாதாரத்துடைய செய்திகள்ல ஒரு மனிதருக்கு நாம் குழந்தைகளுக்கு எதிரான செலவினங்களை தூண்டக்கூடாது. அவர் பிள்ளைக்காக ஒன்று செய்ய நினைக்கிற டைம்ல, அதுக்கான ஒரு வழிமுறையை செய்யற டைம்ல அதுக்கு எதிரான விஷயங்களை சொல்லி தூண்டுவது மார்க்க வழிமுறை அல்ல. அவருக்கு நல்லது செய்ய சொல்லலாம். பிள்ளைக்கு செய்ய போற டைம்ல, குடும்பத்துக்கு செய்ய போற டைம்ல அதை செய்ய இப்படி செய்ய என்னது செய்வது மார்க்க வழிமுறை அல்ல. மாற்றமாக செய்ததான் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை, நபித்தோழருடைய வழிமுறை என்ற 3வது. 4வது, அவர்களுக்கான வருமான சிந்தனைகளை மரணத்துக்கு முன்னாலேயே நம்ம சிந்திப்பது தவறு கிடையாது. இன்னும் சொல்ல போனா நல்ல வழிமுறையும் தான். மரணத்துக்கு முன்னாலேயே வருமானங்களை எப்படி எப்படியெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யலாம், ஏற்படுத்தலாம் என்று சிந்திப்பது நல்ல வழிமுறை தான். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறாங்க, அதை செய்திருக்கிறார்கள். 5வது, சொத்துக்கள் யார் யாருக்கெல்லாம் குடும்பத்தில் போய் சேராதோ அவர்களுக்கு வசியத்து பண்ணுறது சுன்னத்தானது. 6வது, அந்த வசியத்தும் ஹைர் என்று சொல்லக்கூடிய அமைப்புல, ஹைரான பொருளாதாரம் இருக்குது என்று சொல்லக்கூடிய அமைப்புல இருந்து குடும்பத்துக்கு வெளியே போனா மட்டும்தான் அது என்னது இஸ்லாம் அனுமதிக்கிறது. அதுதான் சிறப்பானது. 7வது, அந்த வசியத்துடைய அளவும் 3/1 விட 4/1 இருப்பதுதான் சிறப்பு அப்படி என்று சொல்லி நபித்தோழர்களுடைய செய்திகளை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதுல நம்ம நிறைய அசர்களை என்ன செஞ்சோம் பார்த்தோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அசர், அடுத்ததாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அசர், அடுத்ததாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அசர், அடுத்ததாக கதாதா என்று சொல்லக்கூடிய ஒரு தாபியுடைய ஒரு செய்தியை நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். 8வதாக அன்புள்ள சகோதரர்களே, அதாவது மீராத். மீராத் என்ற பகுதி இஸ்லாம் நேரடியாக தலையிட்டு என்ன செய்கிறது, கவனமற்று போன பிள்ளைகள் பெற்ற ஒருவர் திடீர்னு மரணிச்சிட்டாருன்னா டோட்டல் சட்டம் இஸ்லாத்துக்குள்ள என்ன செஞ்சது வந்தது. இஸ்லாம் அதை பகிர்ந்தளிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை இஸ்லாம் என்ன செய்யுது, ஒருவருடைய சொத்துல அதிகாரத்தை இஸ்லாம் என்ன செய்கிறது, எடுப்பதை பார்க்கணும். நம்ம வாழ்ற டைம்ல வரைக்கும் இஸ்லாம் அதிகாரம் எடுக்கல. அதுல நமக்கு எவ்வளவு கோடி சொத்து இருந்தாலும் 2.5% கொடுத்துட்டு அது உலகத்துக்கு கொடுத்துட்டு அமைதியா இருந்துடும். மௌத்தாகினதோட இஸ்லாம் என்ன செய்கிறது, அந்த அதிகார சட்டத்தை எடுத்து யாருக்கு கொண்டு போய் கொடுக்குது, குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுக்குது. அதான் மிக முக்கியம். 2.5% எடுத்து யாருக்கு கொடுக்கிறோம், ஜகாத்தா கொடுக்கிறோம். ஆனா முழு சொத்தையும் எடுத்து இஸ்லாம் எங்க கொண்டு போய் கொடுக்குது, குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுக்கிற வேலை இஸ்லாம் என்ன செய்கிறது பார்க்கிறது என்பது பார்க்கிறோம். எந்த அளவுக்கு 3/1 கூடுதலாக யார் வசியத்து செய்திருந்தாலும் கேன்சல் ஆகுது இஸ்லாம், அது ரத்து என்று சொல்லுது. ஒரு வசியத்து பண்ணிட்டு போறாரு, இந்த பகுதி அப்படியே நான் பள்ளிக்காக ஒப்படைத்து விட்டேன் ஒரு அறவாசிய எடுத்த உடனே அது என்ன ரத்து, ரிஜெக்டட். இஸ்லாமிய சட்ட அடிப்படையில் 3/1 குறை இருந்தால் தான் அந்த வசியத்து என்ன செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற லெவலுக்கு வருது. இறுதியாக
9வது நபித்தோழர்கள் அதாவது பிள்ளைகளுடைய விஷயத்துல இதை மட்டும் கவனம் செலுத்தவில்லை. பிள்ளைகளுடைய பிள்ளைகள் தங்களோட பிள்ளைகள் யாரெல்லாம் விதவைகள், யாரெல்லாம் அனாதைகள், இல்லாதவர்கள், கஷ்டப்பட்டவர்களுக்கு ஒரு வக்ஃப் ஏற்பாடு செய்கின்ற முறைமையும் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் இதனூடாக என்ன செய்கிறோம், படித்துக் கொள்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த சட்டங்களை விளங்கியதன் ஊடாக நாம் முதலாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றவர்களாக மாற வேண்டும். காரணம், எப்படிப்பட்ட ஒரு தீனுள்ளே இருக்கிறோம், ஏமாற்றப்படாத, எம்மை ஏமாற்றாத, ஆன்மீகத்தின் பேரால் எங்களை ஏமாற்றாத, எங்களது பொருளாதாரங்களை சூறையாடி விடாத, எங்கள் பொருளாதாரத்துக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு தீன்ல என்ன செய்கிறோம், நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யணும். இரண்டாவதாக, இது போன்ற சட்டங்கள், குர்ஆன் சுன்னாவுடைய விஷயங்கள் எல்லாமே வெளிப்படுத்தி நம்ம படிக்கக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் பாருங்க. இதுக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணும், சுக்ர் செய்யணும். என்றால் இவைகள் நம்ம காலம் சென்று நமக்கு தெரியாத ஒரு தெரிய வரக்கூட தேவையில்லாத ஒரு காலத்தை தெரிய வந்து என்ன பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலைமைக்கு மாறும். மூன்றாவதாக, இந்த மாதிரியான அதாவது சட்ட திட்டங்களின் ஊடாக இஸ்லாத்துடைய பெருமதி எவ்வளவு அடுத்த மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும், தெரியப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு பகுதியை நாம் இதன் ஊடாக என்ன செய்கிறோம், உணர்ந்து கொள்கிறோம். இவைகளை புரிந்து விளங்கி எங்கள் குழந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் எங்களுடைய அதாவது துர்ரியத்துகளுக்கும் இதை சொல்லிக் கொடுத்து நாம் இதனை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.